தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்றவற்றை எழுதியவர்கள்தான் தெய்வத்திற்கு கைகால் முதலிய உறுப்புகள் உண்மையாக இருப்பதாகவே சொல்லி உளறிய பெரியவர்கள். தெய்வத்திற்கு கைகால் முதலியன இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டு இருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். உளறிய பெரியவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டது. ஆனால் இந்த பெரியவர்களையும் உளர வைத்த ஒருவன் இருக்கிறான். அவன்தான் ஆதியிலே மறைத்த ஓர் வல்லவன் என்று பெருமானார் சொல்கிறார். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை என்கிறார் பெருமானார். அவன் பூட்டிய அந்த பூட்டை அடித்து உடைத்தது சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவருட்பிரகாச வள்ளலார்தான். பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். வள்ளல் பெருமானார் ஒரே ஒரு இடத்தில் தாழ்ந்த வார்த்தையில் பேசியிருப்பார். அது என்னவென்றால், இதை ஆதியிலே மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரை யாரும் கண்டபாடில்லை. அவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை என்று சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட அந்த ஆதியிலே மறைத்த வல்லவன் யார் என்பதை இன்று நாம் நீண்ட நெடிய காணொளியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். எல்லாம் வல்ல திருவருள் சம்மதத்தால் சைவம், வைணவம், கௌமாரம், கானாதிபத்தியம், சாக்தேயம், சௌரம் என்னும் 6 சமயங்களை ஒன்றாக கூட்டி இந்து மதம் என கூறுவர். இதை 6 சமயத்தோருக்கும் அவ்வவர் பொருளா என்று சிவஞான சித்தியார் கூறும். ஒன்றதொரு பேரூர் வழி 6 அதற்குல என்று திருமந்திரம் கூறும். கருத்துடை கடவுள் திருத்தகும் 6 சமயத்தோருக்கும் 6 என்று திருவாசகம் பாடும். இப்படிப்பட்ட இந்து மதம் 18 புராணங்களை உள்ளடக்கி உள்ளது. இந்த 18 புராணத்தையும் எழுதியவர் வேத வியாசர் என்ற வியாச முனிவர். இந்த 18 புராணங்களையும் தொகுத்து உலகுக்கு வழங்கியவர் சூத புராணிகர் என்ற சூதமா முனிவர். இந்த 18 புராணங்களும் 5 பிரிவுகளை கொண்டுள்ளது. சிவபுராணம், விஷ்ணு புராணம், பிரம்ம புராணம், அக்னி புராணம், சூரிய புராணம். நாம் இன்று பார்ப்பது சிவபுராணம், அதாவது சிவ மகா புராணம். இந்த சிவ மகா புராணம் 10 பிரிவுகளாக இருக்கிறது. அது சைவ புராணம், பவிஷ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், லிங்க புராணம், ஸ்கந்த புராணம், வராக புராணம், வாமன புராணம், மச்ச புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம். உலகெங்கும் இருக்கும் அனைத்து ஆலயங்களும் இந்த 18 புராணத்தை அடிப்படையாகவும் முழுமையாகவும் வைத்தே கட்டப்பட்டு இருக்கிறது. ஆலயங்கள் மனித தேகத்தை அடிப்படையாக கட்டப்பட்டது என்பது உண்மைதான். பாதம், கோபுரம், முழங்கால், ஆஸ்தான மண்டபம், தொடை, நிறுத்த மண்டபம், தொப்புள், பலிபீடம், மார்பு, மகாமண்டபம், கழுத்து, அர்த்த மண்டபம், சிரம், கற்பகிரகம், இடது செவி சண்டிகேஸ்வரர், வலது செவி தட்சிணாமூர்த்தி, வாய், வாசல், புருவமத்தி, லிங்கம், சிரசு, விமானம், வாய், ஸ்பான மண்டபம். இதைதான் திருமந்திரம் மானுடராக்கை சிவலிங்கம், மானுடராக்கை சிதம்பரம் என பாடியிருக்கும். ஆனால் ஆலயத்தில் காட்டப்படும் ஈஸ்வரன், கர்த்தா, சிவம், பிரம்மம் முதலான கடவுளெல்லாம் கட்டுக்கதைகளாக காட்டப்பட்ட கதாபாத்திரங்கள். சிவபெருமான் சுடுகாட்டில் வசிப்பவர், காதுகளில் தோடுகளை அணிபவர், உடம்பு முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொள்பவர், புலித்தோல் அணிந்தவர், தலையில் நிலவை கொண்டவர், ரிஷபத்தை வாகனமாக கொண்டவர், கைலாயத்தில் வசிப்பவர், தென்னாட்டிற்கு வந்தவர், பார்வதியை மனைவியாக கொண்டவர், முருகன், விநாயகன் போன்றவர்களை பிள்ளைகளாக கொண்டவர், பூத கணங்களுடன் வருபவர், வீரபத்திரர், பைரவர், கால சங்காரர் போன்ற எண்ணற்ற அவதாரம் எடுத்தவர், பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானின் அடிமுடி தேடிய கதைகளும், ராமன், ராவணன், கிருஷ்ணன், சப்த ரிஷி போன்ற கதைகளும் கதாபாத்திரங்களும், சிதம்பரம் திருமூலநாதர் கோயிலில் இருக்கும் 10 தீர்த்தங்களும், அந்த கோயிலுக்கு ஆகாய தலம் என்ற பெயரும், திருவண்ணாமலைக்கு அக்னி தலம் என்ற பெயரும், இது போன்ற மற்ற பஞ்சபூத தலங்களின் பெயரும், 12 ஜோதிலிங்க ஆலயங்களின் கதைகளும் வியாச முனிவரால் எழுதப்பட்ட 18 மகா புராணத்தில் இருந்து எடுக்கப்பட்டவை. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. வியாச முனிவரின் 18 புராணத்தை கொண்டே பெரிய புராணம், திருவிளையாடல் போன்ற புராணங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இத்துடன் இல்லாமல் நெற்றியில் திருநீரு, குங்குமம், சந்தனம் அணிவது, ருத்ராட்சன், கடுக்கன் அணிவது,
சிவலிங்கம் மற்றும் கல், கட்டை, செம்பு, பித்தளை, ஈயம் முதலியவற்றால் செய்த சிலைகளை மலர்களால் ஜோடிப்பது, இந்த சிலைகளுக்கு பால், தேன், பன்னீர், இளநீர் முதலியவற்றால் அபிஷேகம் செய்வது, சிலைகளுக்கு ஆபரணங்கள், உடைகள் அணிவது, கற்பூரம் ஏற்றுவது, தேங்காய் உடைப்பது, விளக்கு போடுவது எல்லாம் வியாச முனிவரின் சீடரான சூதமா முனிவரால் எழுதப்பட்ட சிவமகா புராணம், அதாவது சூதமா முனிவரால் தொகுக்கப்பட்ட சிவமகா புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதைகள். இந்த சிவ மகா புராணத்தை அடிப்படையாக வைத்துதான் திருவாசகம், திருமந்திரம், தேவாரமும் எழுதப்பட்டது. இந்த புராணங்கள் எல்லாம் பொய் என்றும் இதில் வருகின்ற சடங்குகளும் கடவுள்களும் கற்பனை கதைகள் என்கிறார் வள்ளலார். வாருங்கள் சிவ மகா புராணத்தின் உள்ளே செல்வோம். இந்த சிவ மகா புராணம் சிவலிங்கத்தின் மகிமை, தாரகாசுரன் பெற்ற வரம், சிவபெருமானின் யோகம் கலைதல், பார்வதியின் தவம், திருமணம், தாழம்பு பெற்ற சாபம், ராவணன் பெற்ற வரம், ஸ்ரீராமர் பெற்ற வரம், கால சங்காரம், பார்க்கடலில் அமுதம் கடைதல், அடிமுடி தேடல், கால அளவும், தேவரின் ஆயிலும், பிரம்மா விஷ்ணு ருத்திரர் உற்பத்தி, தக்கன் சாபம், தக்கன் யாகம், வீரபத்திரர் அவதாரம், அருணாச்சல லிங்க மகிமை, சுரர் அசுரர் பிரம்ம தண்டனை, சந்திர சாபம், சூரபத்ம சம்காரம், குண்டோதரனுக்கு அன்னமிட்டது, பார்க்கடலில் பள்ளி கொண்டது, வாமன அவதாரம், இன்னும் ஏராளமான புராண கதைகளை இந்த நம்ம சிவ மகா புராணம் நமக்கு குறிப்பிடுகிறது. நாம் சிறிய வயதிலிருந்து இப்போது வரை கேட்ட அனைத்து புராண கதைகளையும் எழுதியவர் இந்த வியாச முனிவர்தான். இன்று நாம் முதலில் நாம் பார்க்கறது இதில் என்னன்னா, நாம் இதில் வியாச முனிவர் எழுதிய எல்லா புராண கதைகளையும் பார்க்க போகிறது கிடையாது. அதில் சில முக்கியமான சில புராண கதைகளை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். இதில் நாம் முதலில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் எப்படி உற்பத்தி ஆனார்கள் என்று வியாச முனிவர் குறிப்பிடுகிறார். அதை நாம் பார்க்க போகிறோம். இப்போ நாம் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் எப்படி உற்பத்தி ஆனார்கள் என்பதை வியாசமா முனிவர் சொன்னதை நாம் பார்க்க போகிறோம். முனிவர்களே, நீங்கள் சிவபெருமானை பற்றி அறிய விரும்பியது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது. முன்பு நாரதர் பிரம்மநாதத்தை அறிய விரும்பி தனது தந்தையான பிரம்மாவை கேட்டார். அதாவது நாரதருடைய தந்தையார், அப்பா யாருன்னு கேட்டா படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மன். முன்பு நாரதர் பிரம்மநாதத்தை அறிய விரும்பி தனது தந்தையான பிரம்மாவை கேட்டார். அதை பற்றி சொல்கிறேன், கேளுங்கள். எல்லா உலகங்களுக்கும் சென்று வாழும் பேறு பெற்ற நாரத முனிவர் பரமாத்மாவான சிவபெருமானின் தத்துவத்தை அறிய விரும்பி தனது தந்தையான பிரம்மதேவனை வணங்கி, பிதாவே, தங்களின் மூலம் விஷ்ணுவின் தத்துவங்களை அறிந்து கொண்டேன். ஆகையால் சிவபெருமானையும் அவரை ஆதாரிக்கும் முறைகளையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இவற்றை தங்களை தவிர வேறு ஒருவரிடம் அறிந்து கொள்ள முடியாது. இதை பற்றி பலரிடம் கேட்டும் அவர்கள் முறையான பதிலை தரவில்லை. சிவபெருமானின் மகிமைகளையும் சிவ விரதங்களின் புனித தன்மையையும் அவற்றின் பயன்களையும் உலகம் அவரால் அடையும் நன்மைகளையும் சிவலிங்கத்தின் உற்பத்தியையும் அவர் பார்வதியை மணந்த வரலாற்றையும் அத்துடன் நான் கேட்க மறந்த அவரது மகிமைகளையும் சொல்லுங்கள் என்று பணிந்து வேண்டினார். பிரம்மதேவன் சொல்கிறார், நாரதா, பெருமைகளும் புதுமைகளும் அருளுமிக்க சிவபெருமானை பற்றி என்னாலும் மகா விஷ்ணுவாலு கூட சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் எனக்கு தெரிந்தவற்றை கூறுகிறேன். நாரதா, இந்த உலகம் எப்போது கண்களுக்கு புலப்படாது போகிறதோ அப்போது அது வியாப்தி ரூபமான பிரம்மமாக மாறிவிடும். அப்போது அது பதுமையையும் நுண்மையையும் உற்பத்தி அடைவதையும் இழந்து நாசமடையாத சக்தியையும் மிக சிறந்த அறிவையும் உடையதாக மாறிவிடும். அத்தகைய பிரம்மத்தை யோகிகள் தமது ஞான கண்களால் கண்டு கொள்வார்கள். மிக தூய்மையான அந்த பிரம்மம் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கொண்டதாக அமைந்துள்ளது. சில காலம் செல்ல அந்த பிரம்மத்திற்கு இச்சை உண்டானது. அதனால் அதை பிரகிருதி என்றும் மூலக்காரணி என்றும் சொல்வார்கள். அந்த பிரகிருதி என்பவள் 8 கைகளையும் விசித்திரமான ஆடைகளையும் அணிந்தவள். ஆயினும் பூரண சந்திரர்களுக்கு சமமான முக பிரகாசம் கொண்டவள். பல்வேறு விதமான ஆபரணங்களை அணிந்திருப்பவள். அனைத்திற்கும் காரணமானவள். அத்துடன் மாயங்கள் செய்யும் மாயாதேவி ஆனவள். அவள் பிரம்மத்தில் இருந்து தோன்றும் போது அப்பிரம்மத்தில் இருந்து புருஷனும் தோன்றினான். இருவரும் அடுத்து என்ன செய்வது என்று நினைத்த போது வானில் இருந்து நீங்கள் இருவரும் தவம் செய்யுங்கள் என்றதொரு வாக்கு எழுந்தது. அதனால் இருவரும் மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டனர். அவ்விருவரும் நெடுங்காலம் தவம் செய்து தவநிலையில் இருந்து மீண்டபோது அவ்விருவரின் தேகங்களில் இருந்து பலவிதமான நீர்ப்பெருக்குகள் உண்டாகி சகல உலகங்களுக்கும் பாய்ந்து சென்றன. அவை பிரம்மரூபமான நீர்ப்பெருக்காயின. அதனால் மிகவும் களைப்படைந்த புருஷன் பிரகிருதியுடன் அந்நீர்ப்பரப்பில் துயில் கொண்டான். அதனால் அவனுக்கு நாராயணன் என்ற பெயர் உண்டானது.
அப்போது அவ்விருவரும் தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. பிரகிருதியில் இருந்து சத்துவம், ராசசம், தாமசம் என்ற முக்குணங்களும், அம்முக்குணங்களில் இருந்து தன்மாத்திரைகள் 5, தன்மாத்திரைகளில் இருந்து 5 பூதங்களும், பஞ்சபூதங்களில் இருந்து கண்மேந்திரியங்களும், கண்மேந்திரியங்களில் இருந்து 5 பொறிகளும், அந்த கரணங்களும் தோன்றின. பிரகிருதியும் புருஷனையும் தவிர்த்து ஏனையவை சலமயமானவை, அதாவது நீர்மயமானவை. பின் இவை பிரகிருதியாலும் புருஷனாலும் ஒன்றாக சேர்க்கப்பட்டன. அதன் பின் நீரின் மேல் பள்ளி கொண்ட நாராயணனது நாபியிலிருந்து, அதாவது நாராயணனது தொப்புளிலிருந்து பேரழகாக ஒரு தாமரை மலர் தோன்றியது. அத்தாமரையில் இருந்துதான் நான் உதித்தேன் என்று பிரம்மதேவன் நாரதருக்கு குறிப்பிடுகிறார். எனினும் நாராயணனுடைய மோக மாயையால் என்னால் எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. மறுபடியும் நான் வந்த காரணத்தால் மோகமடைந்தேன். தாமரையில் தோன்றிய நான் எதுவும் புரியாமல் திகைத்து தாமரை இலையில் இருந்து கீழே இறங்கி வந்தேன். இருப்பினும் நான் தாமரையின் அடிப்பகுதியை நான் காணவில்லை. அதனால் அதன் காம்பு வழியாக மேல் நோக்கி சென்றேன். சென்றபோது என்னால் எதையும் அடையவோ அறியவோ முடியவில்லை. களைப்பால் சோர்ந்து மூர்ச்சையானேன். அப்போது தவம் செய் என்று ஒரு வாக்கு எழுந்தது. அதனால் தவம் செய்தேன். அப்போது சங்கு, சக்கரம், கதை ஏந்திய திருக்கரங்களோடு ஸ்ரீ மகாவிஷ்ணு எனக்கு காட்சி தந்தார். அவரை கண்டு அதிசயித்த நான், நீ யார் என்று கேட்டேன். மகிழ்வுடன் புன்னகித்த அவர், குழந்தாய், நான் தான் மகாவிஷ்ணு என்றார். நான் அதை நம்பவில்லை. இது பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவும் எப்படி தோன்றினார்கள் என்று இந்த புராணம் குறிப்பிடுகிறது. ஆனால் உண்மையில் பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் ருத்திரனும் இது போன்ற மற்றவர்களும் எப்படி தோன்றினார்கள் என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகிறார். பெருமானார் இதை சுத்த சன்மார்க்க கொள்கை என்ற தலைப்பில் குறிப்பிடுகிறார். சர்வ சித்தியை உடைய தனி தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபசு செய்து பஞ்ச கிருத்தியங்களை பெற்றுக்கொண்டன. ஒரு தொழிலை உடைய பிரம்மாவும், 2 சித்தியை உடைய விஷ்ணுவும், 3 சித்தியை உடைய ருத்திரனும் இது போன்ற மற்றவர்களும், அதாவது பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, அனாதியில் ஆன்மாக்கள் தவம் செய்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நோக்கி 5 தொழிலையும் பெற்றுக்கொண்டது. இதில் முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன் என்றும், 2ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு என்றும், 3ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் ருத்திரன் என்றும், இது போன்ற மற்றவர்கள் என்றும் உரைநடையில் குறிப்பிடுகிறார். பெருமானார் இதை ஒரு பாடலிலும் குறிப்பிடுகிறார். அந்த பாடல் எதுவென்றால், அறங்குளவு தோழி, இங்கே நீ உரைத்த வார்த்தை அறிவறியார் வார்த்தை. எதனால் எனில் இம்மொழிகள் உறங்குவதும் விழிப்பதுவும் பின் உண்ணுவதும் இரத்தல் உருவதுடன் பிறத்தல் பல பெறுவதுமாய் உடலும் மருங்குளவும் அணுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர். அங்கவர்பால் இறங்கிலேன் பேசுதலால் என் பயனோ நடஞ்செய் இறைவர் அடிப்புகழ் பேசி இருக்கின்றேனே நானே என்கிறார். இப்படி மேல்நிலை அடைந்த ஆன்மாக்களை தான் வியாச முனிவர் புராணங்களில் தாமரையில் தோன்றியதாகவும் கடலில் தோன்றியதாகவும் கட்டுக்கதைகளாக விட்டிருக்கிறார். அடுத்து நாம் 2ஆவதாக பார்ப்பது அடிமுடி தேடல் என்னும் புராண கதை. நாம் முதல்ல என்ன சொன்னோம், விஷ்ணு வந்து காட்சி கொடுத்தார், பிரம்மா அவரை கண்டு அதிசயித்தார். அப்போ யாருன்னு கேட்கும் போது மகாவிஷ்ணு சந்தோஷத்தோடு பார்த்து நான் தான் மகாவிஷ்ணு என்று சொன்னார். அதை நம்பவில்லை என்று சொன்னார். அதனால் இருவருக்கிடையேயும் வாதம் நெடுநேரம் இடம்பெற்றது. அது முற்றி பகையானது. அப்போது இருவருக்கிடையே அற்புதமான ஒரு சோதிலிங்கம் உண்டானது. அது பெரும் பிரகாசமுடையதாகவும் அடிமுடி தெரியாததாகவும் இருந்தது. அதை கண்ட நான் பிரமித்து போனேன். அப்போது மகாவிஷ்ணு என்னை பார்த்து, பிரம்மாவே, ஏன் கோபம் கொள்கிறாய்? முன் தோன்றிய இந்த சோதிலிங்கத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இது எப்படி தோன்றியது? யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இதன் வரலாறு என்ன? எம்மை விட சக்தியான யாரோ ஒருவரின் திருவிளையாடல் தான் இது. அதனால் இதை பற்றி ஆராய்வோம். திசையெங்கும் விண்ணிலும் மண்ணிலும் பறந்திருக்கும் இச்சோதியின் அவதாரம் எங்கிருக்கிறது என்று தேடி கண்டுகொண்ட பின் எமக்குள்ள பிரச்சனையை பற்றி ஆராய்வோம். அதற்காக நீ அன்னப்பறவையின் வடிவம் எடுத்து ஆகாயத்திற்கு சென்று இதன் நுனியை ஆராய்ந்து கண்டுபிடி. நான் பன்றியின் உருவம் எடுத்து நிலத்தை பிளந்து சென்று இதன் அடியை கண்டுபிடித்து ஆராய்கிறேன் என்று கூறி பன்றியின் உருவம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு சென்றார் மகாவிஷ்ணு. நாரதா, நான் அன்னப்பறவையின் வடிவத்தை எடுத்து வானவெளியில் பறந்து சென்றேன். அதனால் கம்சராசன் என்ற பெயர் எனக்கு உண்டானது. இருவரும் பூமியின் அடியிலும் வானமெங்கும் அடிமுடிய தேடி 1000 ஆண்டுகள் அலைந்தோம். எத்தனை ஆண்டுகள் அலைஞ்சிருக்காங்க? 1000 ஆண்டுகள் அலைஞ்சிருக்காங்க. 1000 ஆண்டுகள் அலைந்தோம். பிரம்மதேவர் நாரதருக்கு சொன்னார்,
நாம் இருவரும் வெகுகாலம் தேடியும் அடியும் முடியையும் காணவே இல்லை. இருவரும் மிக களைப்படைந்து முன்பு லிங்கம் தோன்றிய இடத்திற்கு வந்து அந்த சோதி லிங்கத்தை வணங்கினோம். அப்படி வணங்குவதற்கான காரணம் எதுவும் எமக்கு தோன்றவில்லை. மாயையில் வல்லவனான மகாவிஷ்ணுவினாலும் வித்தையில் வல்லவனான நானும் அந்த லிங்கத்தை வணங்கினோம் என்றால் அது எம்மை விட சக்தி வாய்ந்தது என எண்ணி, ஆண்டவனே உமது சுய வடிவை காட்டும், நீ யார் என்பதை சொல்லும் என்று கூறி அந்த சோதியை 1000 வருடங்கள் வணங்கினோம். அப்போது ஓம் என்ற நாதம் எழுந்தது. அந்த சப்தம் எங்கிருந்து எப்படி உருவானது என்று நாராயணன் வியப்புடன் யோசித்துவிட்டு, எதிலிருந்து இந்த சப்தம் உருவாகியதோ அதை நான் வணங்குவேன் என்று சொல்லி அச்சோதியை வணங்கிய போது அவ்வொளியின் நடுவே ஓம் என்ற உருவை கண்டார். அது சூரிய சந்திரர்களையும் அக்னியையும் விட பிரகாசமாக இருந்தது. அதற்குள் அவர் பரம்பொருளான பரபிரம்மத்தை கண்டார். அது 5 திருமுகங்களுடனும் 10 திருகரத்துடனும் பச்சை கற்பூரத்தின் நிறமுடையதாகவும் இருந்தது. அது பல விதமான ஆபரணங்களையும் அணிந்து மிகவும் கம்பீரமாக காட்சியளித்தது. அதுதான் சிவதத்துவம் என உணர்ந்தோம். அப்படி நினைத்ததோடு இல்லாமல் அவர்தான் எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமானார் என்ற உணர்வு ஏற்பட்டது. அதன் பின் மந்திரங்களால் நாராயணன் அவரை துதித்தார். அதனால் மகேஸ்வரனான சிவபெருமான் அந்த சோதிக்குள் லிங்கமாக தோன்றினார். அதனால் மகிழ்ந்த நாராயணன், மகாதேவனே, எமக்கு நல்ல வரங்களை அருள வேண்டும் என்று கேட்டார். உடனே சிவபெருமான், எனக்கு படைத்தல் தொழில் செய்யும் வரத்தையும் நாராயணனுக்கு காத்தல் தொழில் செய்யும் வரத்தையும் வழங்கி எம்மை ஆசீர்வதித்தார். அத்துடன் ருத்திரனுக்கு அழிக்கும் வரத்தையும் தந்து அருளினார். இவை தேவ சம்பந்தம் கொண்ட பிரகிருதி என்று சொல்லி இதில் பிரம்மாணி என்னும் பெயருள்ள சக்தி பிரம்மனையும், லட்சுமி என்னும் பெயருடைய சக்தி விஷ்ணுவையும், காளி என்ற பெயருடைய சக்தி ருத்திரனையும் அடைந்து அவர் அவருக்குரிய சக்தியாக செயற்பட்டு அவர் அவரின் தொழிலுக்கு உதவியாக செயற்படும் என்று சிவபெருமான் கூறினார். அதை கேட்ட விஷ்ணு, சங்கரா, எனக்கு தொழில் தேவையில்லை, தத்துவ உபதேசம் செய்து வையுங்கள் என்று பணியுடன் கேட்க சிவபெருமான் மகிழ்ந்து பரத்துவமாயும் பிரவை ரூபமாயும் மங்களகரமாகவும் இருக்கின்ற நாத ரூபத்தை உபதேசித்தார். நாதரூபம் என்பது ஓம் தத்துவமசி என்று சொல்லப்படும் ஓங்காரத்தை காரணமாக கொண்ட 5 கலைகளோடு கூடிய மந்திரமாகும். இது சிவ சம்பந்தமான மகா வாக்கியமாகும். அத்துடன் சகல ஐஸ்வர்யங்களையும் அதிகரிக்கக்கூடியது. இது 24 எழுத்துக்களை கொண்டது. காயத்ரி ரூபமுடைய இம்மந்திரம் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வித புருஷார்த்தங்களையும் மிருத்யுஞ்சயையும் பஞ்சாசாரம், சிந்தாமணி, தட்சிணாமூர்த்தி மந்திரம் என்று சொல்லப்படும் மந்திரங்களையும் கொண்டது. அதை வேண்டி பெற்ற விஷ்ணு மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் அடிமுடி தேடுதலின் உண்மையை வள்ளல் பெருமானார் நமக்கு குறிப்பிடுகிறார். நம் ஆன்மநேய உறவுகளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னா, இந்த புராண கதைகளுக்கு நிகரான உண்மையை வள்ளல் பெருமானார் சொல்லியிருப்பார். அந்த உண்மையை நான் இப்போது வாசித்து மட்டுமே காட்டப் போகிறேன். அதற்கு அந்த உண்மைக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தால் இந்த காணொளி நீண்ட நெடிய காணொளி, இதுவே அதிக நேரம் செல்லும். அதற்கு விளக்கம் கொடுக்க இப்போ முடியாது. இதற்கு நிகராக மார்க்கண்டேயனை பற்றி உண்மையான வரலாறு என்ன, அது உண்மையான பொருள் என்னன்னு பெருமானார் சொல்லியிருப்பார். அதற்கு சரியான விளக்கம் கொடுத்து ஒரு நீண்ட நெடிய காணொலியை போட்டிருப்போம். அதுமாரி இந்த உண்மைத்தன்மை வாய்ந்த பெருமானார் சொன்ன விளக்கத்திற்கு நீண்ட விளக்கம் அடுத்தடுத்த காணொலியில் கொடுக்குறோம். இப்போ புராணத்திற்கு அதற்கு நிகரான சொல்லப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு அதனுடைய மெய்ப்பொருள் விளக்கம் பெருமானார் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம இப்போ வாசித்து காட்ட போகிறோம். அடிமுடி தேடுதலின் உண்மை என்ன என்பதை பெருமானார் சொல்கிறார். பெருமானார் சொன்னதை வாசிக்கிறேன், கேளுங்கள். அடிமுடி தேடுதலின் உண்மையை வள்ளல் பெருமானார் கூறுகிறார். பிரம்மா அன்னமாகவும் விஷ்ணு வராகமாகவும் உருவம் கொண்டார் என்பதன் பொருள் பாச அறிவும் பசு அறிவும் ஆம். ஒரு பொருளை காணும் தன்மை உடையது பாச அறிவு. பசு அறிவாவது பொறி புலன்களாலேயே அறியப்பட்டது ஜீவ அறிவு. பாசம் என்பது 5 வகைப்படும். ஆணவம், கண்மம், திரோதாயி, அசுத்தமாயை, சுத்தமாயை. பசு என்பது உயிர் அல்லது ஆன்மா. பசுவாகிய உயிர்களை கட்டி நின்று கடவுளை அடைய ஒட்டாது தடுப்பதால் இது தடை அல்லது பாசம் எனப்படும். ஆணவ மலத்தில் அழுந்துவது பாசம், பகுத்தறிவது பசு அல்லது ஆன்மா. மேலும் கீழும் செல்லுதலால், அதாவது பிரம்மா அன்னப்பறவை எடுத்து மேலே சென்றார் என்றும் மகாவிஷ்ணு பன்றியின் உருவம் எடுத்து பூமியை நோண்டிக் கொண்டு சென்றார் என்றும் சொல்வதுதான் மேலும் கீழும் செல்லுதல். மேலும் கீழும் செல்லுதலால் பாதாளத்திலும் ஆகாசத்திலும் தேடினார் என சொன்னது. மேலும் ஒவ்வொரு வஸ்துவிலும் பதி, பசு, பாஷ லட்சணம் உண்டு. இந்த உண்மையை தான், அதாவது பாசமாக பிரம்மாவையும் பசுவாக விஷ்ணுவையும் காட்டினார்கள். இந்த புராணத்தை அடிப்படையாகவும் முழுமையாகவும் வைத்துதான் திருவண்ணாமலையில் ஆலயத்தை கட்டினார்கள். விஷ்ணு
பன்றி அவதாரம் எடுத்து 1000 ஆண்டுகள் பூமியை நோண்டி கொண்டு செல்லும்போது மூச்சு திணறல் மகாவிஷ்ணுக்கு ஏற்பட்டு மேலே வந்த மூச்சு விட்ட இடம்தான் இன்றைய கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பூவராக சாமி கோயிலை கட்டி காட்டினார்கள். இந்த இடத்தில்தான் மகாவிஷ்ணு மூச்சு விட முடியாமல் மேலே வந்து விட்ட இடத்துல கோயிலை கட்டி பூவராக சாமி கோயிலை கட்டி காட்டினாங்க. இது போலவே இந்த புராணத்தை அடிப்படையாக வைத்துதான் திரு அண்ணாமலையார் கோயிலை கட்டி காட்டினார்கள். திருவண்ணாமலையில் ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்பதை வியாச முனிவரின் புராணம் சொல்கிறது. நந்திதேவர் சொன்னார், சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு சிங்காசனத்தில் எழுந்து அருளி இருந்தனர். அப்போது பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்களை வணங்கி பல வகையான பொருட்களை சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சமர்ப்பித்தனர். குழந்தைகளே, இன்று ஒரு புண்ணியமான திருநாளாகும். இந்த திதிக்கு சிவராத்திரி என்று பெயர். இந்த நாள்தான் நான் மிகவும் விரும்பி மகிழும் நாள். இந்த திதியில் எவன் என்னுடைய லிங்கத்தையோ விக்கிரகத்தையோ வணங்கி பூசை செய்கிறானோ அவன் உலக காரியங்களை படைத்தல் மற்றும் அழித்தல் செய்பவன் ஆகிறான். இந்த திதியில் பூசை செய்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி உண்டாகும். நான் சம்பமாக நின்ற காலம் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் அன்று எனது லிங்க உருவையோ விக்கிரகத்தையோ வணங்குவன் மீது நான் எல்லையற்ற அன்பை வைப்பேன். நான் லிங்க உருவாக நின்ற இடம் லிங்கஸ்தானம் என்ற பெயரை பெறும். ஆதி அந்தம் இல்லாத இந்த தம்பம் தரிசிப்பதற்காக சிறியதாக மாறும். இதை தரிசித்தாலும் வணங்கினாலும் இதை நினைத்து தியானம் செய்தாலும் முக்தி அடையலாம். இது அக்னி மலை போல உருவானதால் இந்த தலத்தை அருணாச்சலம் என்று அழைக்கப்பட்டு பிரசித்தி பெற்று விளங்கும். இங்கு பல புண்ணிய தீர்த்தங்கள் உருவாகும். இங்கு வசிப்பவர்களும் இறப்பவர்களும் மோட்சமடைவர். இது எனது தலமாகும். இங்கு விழாக்கள் பூசைகள் செய்வோரும் பார்ப்போரும் முக்தி அடைவர். இங்குள்ள லிங்கத்தை பூசை செய்தோர் இறைவனின் அருகிலில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவர். அதன் பின் போரில் இறந்தவர்கள் எல்லோரும் உயிர் பெற்று எழுந்தனர். என்ன போர்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவங்கன்னு செஞ்சுக்கிட்ட போரில் பல தேவர்கள் இறந்து விட்டார்கள். அதன் பின் போரில் இறந்தவர்கள் எல்லோரும் உயிர் பெற்று எழுந்தனர். அவர்களை ஆசீர்வதித்த சிவபெருமான், எனது ரூபம் சகலம் என்றும் நிஷ்கலம் என்றும் இருவகைப்படும். வேறு யாரும் இவ்வுருவை வடிவை உடையவர்கள் அல்ல. அதனால் வேறு யாரும் ஈஸ்வரனும் அல்ல. முதலில் தம்ப ரூபமாகவும் காணப்பட்டமையால் பிரம்மத்தை நிஷ்கலம் என்றும் ஈஸ்வரத்தை சகலம் என்று சொல்லப்படும். நான் தான் ஈஸ்வரன் என்று நீங்கள் இருவரும் போரிட்டமையால் அதை நிவர்த்தி செய்யவே இங்கு வந்தேன். இனி நீங்கள் உங்கள் அகந்தையை விட்டுவிட்டு ஈஸ்வரனான என்னை பூசியுங்கள். இவற்றை உணர்த்தவே இங்கு வந்தேன். லிங்க பூசைதான் விக்கிரக பூசையை விட சிறந்தது. எனினும் இரண்டிற்கும் பேதமில்லை. லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து விக்கிரக பிரதிஷ்டை செய்யாவிட்டாலும் நான் எழுந்தருளி இருப்பேன். ஆனால் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யாவிட்டால் நான் அவ்விடத்தில் இருக்க மாட்டேன் என்று சிவபெருமான் திருவாய் மொழிந்து அருளினார். இப்போது தெளிவாக தெரிந்திருக்கும். திருவண்ணாமலையில் உள்ள ஆலயமும் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள பூவராக சாமி ஆலயமும் எந்த புராணத்தை முழுமையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டது என்பதை. அடுத்தது நாம் பார்ப்பது கால சங்காரம். மார்க்கண்டேயன் என்னும் ஒரு சிறுவன் சிவபக்தியில் சிறந்து விளங்கி இருந்ததாகவும் அவனுக்கு 16 வயதில் ஆயுள் முடிவதாகவும் அந்த ஆயுள் முடியும் போது யமதருமன் அவனை பிடிக்க வருவதாகவும் யமதருமனுக்கு பயந்து அவன் சிவலிங்கத்தை மார்க்கண்டேயன் கட்டி அணைத்து கொண்ட போது யமதருமன் பாசை கயிற்றை வீசும்போது மார்க்கண்டேயன் கழுத்திலும் அது சேர்ந்து சிவலிங்கத்தின் மேலும் விழுந்தது. அப்போது இழுக்கும் போது அப்பா என்று மார்க்கண்டேயன் கத்தும்போது சிவலிங்கத்தை பிளந்து கொண்ட சிவபெருமான் வந்து இடது காலால் யமனை உதைத்து மார்க்கண்டேயனை என்றும் 16 ஆக்கினார் என்று புராணங்கள் கூறுகிறது. இதனது உண்மை என்னவென்று வள்ளல் பெருமானார் தெளிவாக கூறியிருப்பார். இந்த புராணத்தின் மெய்ப்பொருளுக்கு தான் நாம் சரியான விளக்கம் கொடுத்திருப்போம். இது என்னவென்றால், நாம் இனிமேல் மார்க்கண்டேயன் போல் தப்பித்து கொள்ளலாம் என்ற தலைப்பில் காணொளியை தந்திருப்போம். இந்த காணொளியை பார்த்தால் நன்றாக புரியும், இல்லை என்றால் புரியாது. இந்த கட்டுக்கதை புராணத்தை முழுமையாக வைத்துதான், அதாவது மார்க்கண்டேயன் கட்டுக்கதை புராணத்தை முழுமையாக வைத்துதான் இன்றைய திருக்கடையூரில் ஆலயமாக கட்டி ஏமாற்றினார்கள். இன்னமும் ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். நாம் அடுத்து பார்ப்பது பார்க்கடலில் அமுதம் கடைதல். பார்க்கடலில் பிறந்த பாவையர் முனிவர்களே, காமதேவனான மன்மதனால் மகாவிஷ்ணு பல்வேறு வழிகளால் பாதிப்படைந்தார். பார்க்கடலில் பிறந்த லட்சுமியை தனது திருமார்பில் வைத்திருக்கிறார் என்று கூறும்போது, லட்சுமி தேவியின் வரலாற்றை சொல்லுங்கள் என்று முனிவர்கள் கேட்டார்கள். மகா ரிஷிகளே,
தேவர்களும் அரக்கர்களும் பெரும்போர் செய்தமையால் பலர் இறக்க நேர்ந்தது. அதனால் தேவர்களும் அசுரர்களும் பிரம்மதேவரிடம் சென்று நாம் போரிட்டமையால் மிகவும் களைப்படைந்து விட்டோம். அதனால் அக்களைப்பு நீங்க பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்துண்ண விரும்புகிறோம் என்றனர். அதை கேட்ட பிரம்மதேவர் உங்கள் எண்ணத்தை திருமாலிடம் கூறி அதை முடிப்பேன் என்றார். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த திருமால் அதற்கு சம்மதிக்க அசுரர்களும் தேவர்களும் மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். நெடுநேரம் வரை அமிர்தம் தோன்றாமையால் அசுரர்களும் தேவர்களும் தம் பலம் முழுவதையும் திரட்டி கடைந்தனர். அதனால் சோர்வுற்ற வாசுகி என்னும் 1000 தலைகளுடைய நாகம் நஞ்சை கக்கியது. எத்தனை தலைகள்? 1000 தலைகளுடைய நாகம் நஞ்சை கக்கியது. அந்த நஞ்சு தேவர்களையும் அசுரர்களையும் தாக்க விரைந்து வந்தது. அதற்கஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் திரு கைலாயத்திற்கு சென்று தம்மை காப்பாற்றுமாறு சிவபெருமானை இறந்தனர். சிவபெருமான் அந்த நஞ்சை கையில் எடுத்து இதை என்ன செய்வது என்று தேவர்களை கேட்க, தேவர்கள் எம்பெருமானே, அதை வெளியிட்டால் உலகங்களை ஒரு நொடியில் அழித்துவிடும். அதனால் அதை நீங்கள் உண்ணுதல் வேண்டும். அதை தங்கள் தொண்டைக்குள் தங்கும்படி செய்யுங்கள் என்று கூற சிவபெருமான் அந்த நஞ்சை உண்டார். அந்த நஞ்சு தேவர்களின் விருப்பப்படி தொண்டைக்குள் தங்கியது. அதன் பின் பார்க்கடலில் அமிர்தத்துடன் லட்சுமி தேவியும் தன்வந்திரி என்ற முனிவரும் சந்திரனும் சூரியனும் கற்பக தருவும் காமதேனும் போன்றவும் பிறந்தன. சூரியனும் சந்திரனும் எங்க பிறக்குதுன்னா கடல்ல தான் பிறக்குது. அமிர்தம் பிறந்ததும் அமிர்த துகள்கள் வெளியே சிந்தியதால் மிக்க பேரழகு வாய்ந்த அப்சரசுகளும் தோன்றினர். அப்சரசுகள்னா வேற யாரும் கிடையாதுங்க, அழகான பெண்கள். அமிர்தம் தங்களுக்கென்று அசுரர்களும் தேவர்களும் சண்டையிட்டனர். மகாவிஷ்ணு பார்க்கடலில் தோன்றிய லட்சுமியை தனது பொண்டாட்டியாக்கி கொண்டார். அமிர்தத்திற்காக சண்டையிட்ட அசுரர்கள் அழகான பெண்களை கண்டதும் சண்டையை விட்டுவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு தமது நகரங்களுக்கு சென்றார். தமது தேசங்களுக்கு சென்ற அசுரர்கள் தாம் விஷ்ணுவால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து திரும்பி வந்து தேவர்களுடன் சண்டையிட்டனர். அப்சரசுகள் பயந்து பாதாளத்திற்குள் சென்றனர். விஷ்ணு அவர்களை அழித்து கொண்டு பாதாளத்திற்கு சென்றார். அங்கு இருந்த அழகிகளை கொண்டு மோகம் கொண்டு அவர்களுடனேயே இன்பமாக பலகாலம் வாழ்ந்தார் மகாவிஷ்ணு. அவர் தனது கடமைகளை மறந்து அழகிய பெண்களுடன் அழகை மோகித்து அவர்களுடன் கூடியிருந்தார். அதனால் மகாவிஷ்ணுவுக்கு பல குழந்தைகள் பிறந்தார்கள். இவ்வாறு இருக்கையில் பிரம்மதேவன் கைலாயத்தை அடைந்து சிவபெருமானை வணங்கி, சுவாமி, காத்தல் தொழிலை செய்ய வேண்டிய விஷ்ணு பாதாள உலகம் சென்று அங்குள்ள பெண்களுடன் கூடி குழாவி காம நிலையில் ஈடுபட்டுள்ளார். அதை அவருக்கு உணர்த்த வேண்டும் என்றார். சிவபெருமான் காலை உருவம் எடுத்துக்கொண்டு பாதாளத்திற்கு சென்று பலவிதமான பயங்கர தொனிகளை எழுப்பினார். அந்த சத்தத்தால் கோபம் கொண்ட விஷ்ணுவுக்கு பிறந்த புதல்வர்கள் மூலம் காளையை அடக்க முற்பட்டார். அந்த புதல்வர்கள் காளையை அடக்க முற்பட்டனர். காளை தனது கூரிய கொம்புகளாலும் பலமான கால்களாலும் அவர்களில் பலரை கொன்றது. அதனால் கோபம் கொண்ட மகாவிஷ்ணு காளையை கொல்ல ஆயுதங்களுடன் வந்தார். வந்த பின் காளையாக வந்தவர் சிவபெருமான் என உணர்ந்து மன்னிப்பு கோரினார். பின் பாதாளத்தை விட்டு வெளியே வந்து தனது இருப்பிடத்திற்கு சென்றார். தான் பாதாளத்தில் அனுபவித்த இன்பங்களை விஷ்ணு தேவர்களுக்கு சொன்னார். அதை கேட்ட தேவர்கள் பாதாளத்திற்கு சென்று அங்குள்ள பெண்களோடு உறவு கொள்ள நினைத்தனர். அதை உணர்ந்த சிவபெருமான் பாதாளத்திற்கு செல்லும் தேவர்கள் அங்கேயே மரணமடைவர் என்று கூறியதால் யாரும் செல்லவில்லை. அதனால் சிவபெருமான் கவலையோடு இருந்தார். அவரது கவலையை உணர்ந்த பார்வதி தேவி, சுவாமி, சகலவற்றையும் படைத்து காக்கின்ற தங்களுக்கு என்ன கவலை என்று கேட்டார். சிவபெருமான் சொல்கிறார், பிரியையே, பாதாளத்தில் வசிக்கும் பெண்களை பற்றி சிந்தித்தேன். அழகான பெண்கள் துணையின்றி வாடுகின்றனர் என்றார். அதை கேட்ட பார்வதி தேவி சிவபெருமானிடம் அனுமதி பெற்று பாதாளத்திற்கு வந்து அப்பெண்களை சந்தித்து கூறினாள், நீங்கள் புனிதமான பார்க்கடலில் தோன்றியவர்கள். ஆண் துணையின்றி வாழ்வதால் சிவபெருமான் மிக்க கவலை கொண்டுள்ளார். தேவ உலகில் இருக்கும் பலர் இங்கு வந்து உங்களை மனம் புரிய விரும்பிய போது சிவபெருமான் அவர்கள் பாதாள உலகத்திற்கு வந்தால் இறப்பர் என்று சொன்னமையால் யாரும் வரவில்லை. நீங்கள் தேவ உலகிற்கு வந்து தேவர்களை திருமணம் செய்து இன்பமாக வாழுங்கள் என்றால் பார்வதி தேவி. முனிவர்களே, மன்மதனது பானங்கள் மிக மிக கொடுமையாக தாக்கும். பிரம்மதேவன் ஒரு காலத்தில் திருமணம் கோலம் கொண்டிருந்த பார்வதி தேவியின் அழகிய பாதங்களைக் கண்டு அவற்றை மோகித்து பின் மனம் வருந்தி பல விரதங்கள் இருந்து பார்வதி தேவியை பிரார்த்தித்து மன்னிப்பு கேட்டவர். மன்மதபானங்கள் பெரும் முனிவர்களையும் தன்பசப்படுத்தும் என்றார் சூதமா முனிவர். ஆனால் இந்த பார்க்கடலின் அமுதம் கடைதலின் உண்மையை வள்ளல் பெருமானார் நமக்கு குறிப்பிடுகிறார். திருப்பாக்கடல் கடைந்து அமுதபானம் தேவர்கள் செய்யும் பொருட்டு விஷத்தை சிவன் உட்கொண்டார் என்பதற்கு பொருள்
திருப்பாக்கடல் என்பது ஒன்றும் கிடையாதுங்க. திருப்பாக்கடல் என்பது நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் தேங்காய். என்ன புது கதை சொல்றீங்க? இது கதை அல்ல. திருப்பாக்கடல் என்பது தேங்காய், அமுதம் என்பது அதன் ஜலம். தேங்காயின் பாலில் உள்ள எண்ணெயே விஷம். எண்ணெயாகிய விஷத்தை போக்குவது முப்புவாகிய ருத்திரன். ஆதலால் தேங்காய் பாலில் உள்ள விஷமாகிய எண்ணெயை முக்குவால் போக்குவது ருத்திரன் விஷம் சாப்பிட்டது என்றது. மற்ற கடல்கள் யாவும் இச்சமது முதலிய வஸ்துகளே. இவ்வாறு அண்டத்திலும் பிண்டத்திலும் பௌதிகத்திலும் தாதுக்களிலும் ஔஷதியிலும் கடல்கள் உள. கருப்பச்சாற்று கடல் என்பது கரும்பு, மதுக்கடல் என்பது தேன் என்கிறார். இந்த உண்மையை மறைத்து புராணத்தில் வேறொன்று சொல்லி அதை உலகெங்கும் இருக்கும் எல்லா ஆலயங்களிலும் அசுரர்களும் தேவர்களும் அமுதம் கடைவது போல சிற்பமாக செதுக்கி வைத்து ஏமாற்றுகிறார்கள். அடுத்து நாம் பார்ப்பது கால அளவும் தேவரின் ஆயுளும். பொதுவாக மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் எப்படி பிறந்தாங்க என்பதை புராணம் சொல்லுது. அதுபோலவே இவர்களுக்கும் ஒரு கதையை சொல்லுது. முக்கியமாக இவங்களை பற்றி புராணம் என்ன சொல்லுதுன்னா, தேவர் கழுத்தில் தோள்களில் இருக்கும் மாலைகள் எப்போதும் வாடாமல் பசுமையாக இருக்கும். தேவர்களுக்கு 4 கைகள் இருக்கும். மனிதனாகிய நமக்கு மட்டும் 2 கைகள் இருக்கும், தேவர்களுக்கு 4 கைகள் இருக்கும் புராணம் சொல்கிறது. ஆனால் தேவர்களுக்கு 4 கை என்ன என்பதை வள்ளல் பெருமானார் தெளிவாக சொல்கிறார். அறிவினது உயர்ச்சியினாலும் தாழ்ச்சியினாலும் தேவரென்றும் மனிதரென்றும் சொல்லப்பட்டதே தவிர வேறு என்ற காரணத்தினாலும் அல்ல. ஆனால் தயை விசேஷம் இருக்க வேண்டியது என்பது அறிவின் உயர்ச்சியில் அடங்கிவிட்டது என்கிறார். தேவர்களுக்கு 4 கை என்பது ஈகை பற்றிய தயை விசேஷத்தை குறித்து சொன்னதே தவிர வேறல்ல என்கிறார். அதாவது ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 நண்பர்கள் பயணம் செய்கிறார்கள். சாலையோரத்தில் ஒரு முதியவர் பசியின் கொடுமையால் தள்ளாடி இருக்கிறார், மிகவும் துன்பத்தில் இருக்கிறார் போது வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருக்கின்ற ஒரு நண்பர் வாகனத்தை நிறுத்து நண்பான்னு சொல்லி ஒரு கடையில் போய் ஒரு உணவு விடுதியில் போய் உணவு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ கொடுப்பதற்கு முன்னால் அந்த வாகனத்தை இயக்கிய நண்பனுக்கு 2 கை, வாகனத்தில் பின்னாடி அமர்ந்து வந்த நண்பனுக்கு 2 கை. ஆனால் முதியவர் பசியினால் வாடும்போது அவருக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஈகை என்று 2 கை மேலும் தோன்றியதே. அதுதான் தேவர்களுக்கு 4 கை என்கிறார். தேவர்களுக்கு 4 கை என்பது ஈகை பற்றிய தயை விசேஷத்தை குறித்து சொன்னதே தவிர வேறல்ல. ஆகையால் தயவே வடிவமாக இருக்கின்றவர்களே புண்ணிய தேகிகள், அவர்களே தேவர்களும் ஆவர். யாரெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடும் உயிர் இரக்கத்தோடும் தயவோடும் கருணையோடும் இருக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் தேவர்கள். இதுதான் தேவர்களுக்கு 4 கை இருப்பதாக புராணத்தில் பொய்யாக சொன்னார்கள். அடுத்தது நாம் பார்ப்பது தக்கன் சாபம். தக்கன் முதலியோர் சாபம் ஏற்றது. முனிவர்கள் வாயுதேவனை நோக்கி, தேவரே, நாம் அரசர்களின் வீரதீர செயல்களை கேட்க விரும்பவில்லை. அதனால் சிவபெருமானின் வரலாற்றையே அறிய விரும்புகிறோம். தக்கனின் மகளாகிய தாட்சாயினின் வரலாற்றை கூறுங்கள் என்றனர். முனிவர்களே, அழகிய பெண்களோடும் வேறு வகையிலும் அளவில்லாத இன்பத்தை அனுபவித்த இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் சேர்ந்து நாம் இவ்வளவு காலமும் பெரும் இன்பங்களை அனுபவித்து பல வகையான பாவங்களை செய்து விட்டோம். அவை எம்மை துன்புறுத்த போகின்றன என எண்ணி கவலைப்பட்டு இமயமலைக்கு சென்றார்கள். சிவனிடம் தமது கவலையை வெளியிட்டு மனசாந்தி பெற்று திரும்பினார்கள். அதே நேரம் தக்கன் தனது மகளான தாட்சாயினையும் மருமகனான சிவபெருமானையும் காண விரும்பி இமயமலைக்கு தேவர்களுடன் வந்திருந்தான். தாட்சாயினி அங்கு வந்திருந்த எல்லோரையும் சமமாக வரவேற்றாள். தக்கன் தனது அஞ்ஞானத்தால் தாட்சாயினி உலக மாதா என்று உணராது தனது மகள் என்று நினைத்து அவள் தன்னை மேலான நிலையில் வரவேற்கவில்லை என்று நினைத்து அவளையும் சிவபெருமானையும் அவமதிக்க வேண்டும் என்று நினைத்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அவிபாகம் கொடுக்காது பெரும் யாகம் ஒன்றை செய்தான். அதற்கு அவன் சிவபெருமானையும் பார்வதியையும் அழைக்கவில்லை. ஏனைய தேவர்கள் எல்லோரும் யாகத்திற்கு அழைப்பின் பேர் வந்திருந்தனர். தாட்சாயினி தனக்கு அறிவிக்காவிட்டாலும் தந்தை செய்யும் யாகத்திற்கு செல்ல விரும்பி அதை சிவபெருமானிடம் சொல்ல முதலில் மறுத்த சிவபெருமான் பின்பு மனமிறங்கி அவளை யாகத்திற்கு செல்ல அனுமதித்தார். தாட்சாயினி யாகசாலைக்கு வந்தபோது தக்கன் அவளை மதியாது யாகத்திற்கு வருபவர்கள் இனிய வார்த்தைகள் கூறி வரவேற்று கொண்டிருந்தான். வா என்று கூட சொல்லாத தக்கன் தன் மீது தாட்சாயினுக்கு கடும் கோபம் உண்டானது. அதனால் தக்கனை நோக்கி, என்னையும் எனது கணவரையும் யாகத்திற்கு அழைக்காமைக்கான காரணம் என்ன என்று கேட்டாள். அதற்கு தக்கன் கடும் கோபம் கொண்டு சொன்னான், எனது தகுதிக்கு உனது கணவன் பொருத்தமில்லாதவன். உனது கணவன் பித்து பிடித்து மயானத்தில் பேய் பிசாசுகளுடன் கூத்தாடுபவன். உத்தமமான அழகுகள் எவையும் இல்லாதவன். எலும்பையும் மண்டை ஓட்டையும் கோர்த்து மாலையாக அணிந்தவன். எனக்கு பகைவன். அதனால்தான் அழைக்கவில்லை. நான் அழைக்காத போது நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டான். அதனால் கோபம் கொண்ட தாட்சாயினி, ஆணவத்தால் உண்மையை புரியாது வாழும் நீ செய்த குற்றத்திற்காக தண்டிக்கப்படுவாய்.
என்று கூறி தனது உடலை அழித்துவிட்டு நெடுங்காலமாக பார்வதி தன் மகளாக பிறக்க வேண்டும் என்று நினைத்து தவம் செய்து கொண்டிருந்த இமாலய மன்னனின் மகளானால் பார்வதி தேவி. முனிவர்களே, பார்வதி மறைந்ததும் ஓமகுண்டத்தில் எரிந்த அக்கினி அணைந்தது. மந்திரங்கள் செயலற்று போயின. அதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் இனி என்ன நடக்குமோ என்று அஞ்சினர். அப்போது அங்க வந்து சிவபெருமான் பெரும் கோபம் கொண்டு, தக்கா, நீ செய்த தியாகம் என்னையும் எனது மனைவியையும் அவமதித்தது. உனது பிற புத்திரர்களையும் மருமக்களையும் நீ போற்றியமையால் நீ மானுடனாக பிறக்க கடவாய். அப்போது நீ யாகம் செய்வாய். அந்த யாகம் என்னால் அழிக்கப்படும். உன்னால் போற்றி வரவேற்கப்பட்ட உனது மருமக்கள் மானிடராவர். உனது செயல்கள் யாவும் தடைப்படும் என்று சபித்து அவ்வாறே அவர்கள் தோன்றிய காலத்தில் அவர்களை அழித்தார் என்றனர் வாயுதேவன். ஆனால் உண்மையில் தக்கன் யாகம் என்ன என்பதை வள்ளல் பெருமானார் தெளிவாக அதற்கான உண்மையை குறிப்பிடுகிறார். தக்கன் என்பது யான் எனது என்று அகங்கரிக்கும் ஜீவபோதம். தக்கன் யாகத்தை அழித்தது என்பது ஜீவபோதத்தை அழித்தது. இந்த உண்மையை மறைத்துதான் புராணங்களில் சிவபெருமானின் மாமனார் தக்கன் என்று சொன்னார்கள். அடுத்தது நாம் பார்ப்பது சந்திர சாபம். சந்திரனுக்கு 2 சாபம் வந்ததாக புராணம் குறிப்பிடுகிறது. ஒன்று, விநாயக பெருமானை சந்திரன் அவமதித்ததாகவும், இன்னொன்று தக்கன், அதாவது சிவபெருமானுடைய மாமனார் இருக்கார் தெரியுமா, அவருக்கு நிறைய பெண்கள்லாம் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 27 பெண்களை என்ன பண்ணியிருப்பார் தக்கன், சந்திரனுக்கு கட்டி கொடுத்துருப்பாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த பொண்ணை அவமதித்ததால் தக்கன் மூலமாக சந்திரனுக்கு சாபம் ஏற்பட்டதாக ஒன்றும், விநாயக பெருமான் வந்து சந்திரனுக்கு சாபம் கொடுத்திருப்பார். அதாவது விநாயக பெருமானை சந்திரதேவன் அவமதித்ததால். அதனுடைய உண்மை என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புராணத்தை சொல்லும்போது அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமாக வந்து இந்த சாபம் வந்து சந்திரனுக்கு ஏற்பட்டதால் சிவபெருமான் எடுத்து அந்த சந்திரனை தலையில் வைத்து கொண்டார். இன்னும் பல விதமான சொல்லுவாங்க. அந்த புராணத்தை நாம் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம். அதனுடைய உண்மை என்ன என்பதை மட்டும் வள்ளல் பெருமானார் என்ன சொன்னார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சந்திரனுக்கு 2 தண்டனை என்பது யாதெனில், கணபதியாகிய அவாவை உல்லங்கனம் பண்ணினதால் சண்டாளத்துவம் நேரிட்டது. சந்திரனுக்கு கலை குறைந்ததும் சிவன் சிரத்தில் தரித்து கொண்டதும் யாதெனில், தக்கனாகிய ஜீவபோதத்திற்கு பெண்கள் என்னும் உபகரணங்கள் 27. இவற்றை மனமாகிய சந்திரனுக்கு கல்யாணம் என்னும் செயற்கையை செய்து சமமாக பார்க்கும்படி தக்கன் சொன்னதை தடுத்து கிருத்திகை ரோகிணி ஆகிய ஆசை மோகம் 2ஐயும் பாராட்டி மற்ற பெண்களை சந்திரன் அலட்சியம் செய்தான். இப்படி செய்யவே தக்கனது சாபத்தால் 16 கலையின் கண்ணியம் கெட்டு ஒவ்வொன்றாய் குறைய பயம் கொண்டு பிரம்மாவாகிய பாச அறிவினிடத்து சொன்னான். பிரம்மன் தக்கனது பலத்தை எண்ணி தன்னால் முடியாது என்று பதியாகிய சுத்த அறிவினிடத்தில் சொல்லும்படி செய்தான். அங்கனும் சொல்லலும் சிவமானது சந்திரனாகிய மனத்தின் வியாபார கலைகளை ஒடுக்கி ஒரு கலையான சுத்த மனதை தானாகிய அறிவின் சிரம் என்னும் பிரஜஞ்சையில் தரித்து சாபம் வீண் போகாமல் ஏறியும் குறைந்தும் இருக்கும்படி செய்தது. இப்படி செய்யாவிட்டால் அனுபவம் வராது என்று சந்திரனின் உண்மையான சாபம் என்ன என்பதை பெருமானார் சொல்லுகிறார். அடுத்தது நாம் பார்ப்பது சுரர் அசுரர். இந்த அசுரர் பிரம்மா விஷ்ணு சிவனிடம் வரங்களை பெற்றுக்கொண்டு தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் செய்தார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது. உண்மையில் இந்த அசுரர்கள் என்பது யார், சுரர் என்பது யார் என்பதை பெருமானார் விளக்குகிறார். வாருங்கள் பார்ப்போம். சுரர் என்பது அறிவை உடைய ஜீவர்கள். முதல் வாசனாதி வஸ்துகளெல்லாம் சுரர். அகங்காரி முதல் துர்க்கந்த வஸ்துகளுக்கெல்லாம் பூமிக்குள் தோன்றும் கந்தமூலம். அழுக்கை உடைய வஸ்து இவைகள். அசுரர்கள் துர்வாசனை உடையவர்கள், துர்க்குண மனிதர்கள். அடுத்தது நாம் பார்ப்பது பிரம்மதேவனுக்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட தண்டனை. என்னன்னா, அடிமுடியை தேடுவதற்காக பிரம்மா வந்து அன்னை பறவை அவதாரம் எடுத்து 1000 வருடமாக மேலே பறந்து போயிருப்பார். அப்போது சிவபெருமானுடைய கூந்தலில் இருந்து அவருடைய சடையிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும். அப்படி வரும்போது பிரம்மதேவன் அந்த தாழம்பூவை பார்த்து என்ன கேட்பார்னா, நீ எங்கிருந்து வர, எத்தனை காலமாக வரன்னு கேட்கும்போது தாழம்பூ சொல்லுவான், நான் எத்தனை யுகமாக பூமியை நோக்கி வருகின்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார். நீ எங்கே போகிறன்னு தாழம்பூ கேட்கும்போது அன்னப்பறவையின் அவதாரத்தில் இருக்கின்ற பிரம்மதேவன் சொல்வார், நான் பரமசிவனின், அதாவது அவருடைய முடியை காண போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது
நானே இத்தனை யுகமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், நீ எத்தனை யுகமாக போய் பார்க்க போகிற முடியாதுன்னு சொன்ன பிறகு பிரம்மதேவன் அந்த தாழம்பு கூட்டி அதுக்கிட்ட வந்து கூடி பேசி இந்த மாதிரி வந்து சிவபெருமான்கிட்ட போவோம், எனக்காக ஒரு சின்ன பொய்யை சொல்லு, நான் வந்து உன்னுடைய அடியை அதாவது முடியை நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன், இதுக்கு சாட்சியாக உன் தடையிலே வந்து தாழம்பு இருக்குன்னு சொன்ன பிறகு 2 பேரும் போய் சிவபெருமான்கிட்ட சொல்லுவாங்க. சிவபெருமான் உண்மையை கண்டுபிடிச்சிருவார். அதனால் வந்து நீ பொய் சொன்னதால் உனக்கு வழிபாடுகளும் ஆலயங்களும் பூமியில் இல்லாமல் போகட்டும் என்றும் தாழம்பு இவனுக்கு ஒத்து உதவுனதுனால தாழம்பு பார்த்து சொல்லியிருப்பேன், இதுக்கு பிறகு எனது பூஜைகளில் நீ இடம்பெற மாட்டாய், சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் ஒரு ஜாமத்தில் மட்டும் உன்னை நான் ஏற்றுப்பேன்னு சொல்லியிருப்பார். இது வந்து புராணங்கள் சொல்லுகின்ற கதைகள். உண்மையில் பிரம்மனுடைய தண்டனை என்ன என்பதை பெருமானார் சொல்லுகிறார், பார்ப்போம். பிரம்ம தண்டனை. பிரம்மதேவனுக்கு 5 முகம் ஆவன. ஆணவம், காமியம், மாயை, திரோதை, மாமாயை. இவைகளில் ஆணவம் என்னும் ஒரு தலை மாத்திரம் பரமசிவத்தால் அறியப்பட்டது. பிரம்மதேவனது ஒரு சிரசை வெட்டும் பொருட்டு தோன்றின ருத்திரனுக்கு 5 தலையாவன. இச்சை, ஞானம், கிரியை, ஆதி, பறை என்னும் 5மாம். இதுபோல் ராவணனது 10 தலைகளும் அகங்கராதிகள் என அறியவும். அடுத்தது நாம் பார்ப்பது சூரபத்ம சம்ஹாரம். சூரபத்மன் யாருன்னு தெரியும், நமது தமிழ் கடவுள் என்று சொல்லப்பட்ட முருகபெருமானால் வதம் செய்யப்பட்டவரும் தெரியும். அது எப்படி வதம் செஞ்சார், எங்கே வச்சு வதம் செஞ்சாருன்னு புராணங்களில் நிறையா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம சிறு வயதின் முதல் இப்போது வரை கேட்டு அதிசயித்து போனது தான். ஆனால் சூரபத்ம சம்ஹாரம் உண்மையில் என்ன என்பதை வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகிறார், வாசிக்கிறேன், கேளுங்கள். பத்மாசுரன் என்பது பதுமம் நாபி ஆ அவா சுரன் சுழித்து எழுதல். அதாவது வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா பத்மாசுரன் என்ற வார்த்தையை முதல்ல பிரிக்கிறாங்க. அதில் பதுமம் என்று ஒரு வார்த்தையாகவும், ஆ என்று ஒரு வார்த்தையாகவும், சுரன் என்று ஒரு வார்த்தையாகவும் 3ஆக பிரிக்கிறார். பதுமம் ஆ சுரன், பதுமாசுரன். இதில் பதுமம் என்பது நாபி, நாபினா தொப்புள். ஆ என்பது அவா அதாவது விருப்பம். சுரன் என்பது சுழித்து எழுதல். நாபியின் இடமாய் அடங்காமல் எழும்பும் குணத்தை அடக்கியும் தடைபடாதது பத்மாசுரன் ஆகிய விருப்பம். கஜமுகம் என்பது மதம். சிங்கமுகம் என்பது மோகம். ஏன்னு கேட்டால் இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பி. யார்? கஜமகாசுரன், சிங்கமகாசுரன், பத்மாசுரன். 3 பேரும் அண்ணன் தம்பி. இந்த 3 பேரையே தான் முருகப்பெருமான் வதம் செஞ்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ பத்மாசுரன் என்பது என்ன? நம்முள் எழும் விருப்பம் அவா. அப்போ கஜமுகம் என்பது என்ன? நமக்கு கோபம் வரும்போது கிராமத்தில் கேட்பாங்களே, என்னடா மதம் பிடிச்சி போச்சாடா, மதம் பிடிச்சி அலையிற இடம்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மதம்தான் கஜமுகம். சிங்கமுகம் என்பது மோகம். மோகம்னா நமக்கு தெரியும். பத்மாசுரன் என்பது அவா, கஜமுகம் என்பது மதம், சிங்கமுகம் என்பது மோகம். இவைகளை வெல்வது 5 அறிவாலும் உபசக்தியான பஞ்சசக்தியாலும் கூடாது. அதனால் சிவத்தால் தடைபட்டது. சுப்பிரமணியம் என்னும் சண்முகரால் சம்ஹரிக்க வேண்டியது எப்படியெனில் பஞ்சசக்தியோடு அனன்யமாகிய சம்வேதனை என்னும் அருட்சக்தியும் கூட்டி சுத்த அறிவே வடிவாகிய 6 அறிவென்னும் முகங்களோடும் சுத்த ஞானம் சுத்த கிரியை என்னும் சக்தியுடனும் ஊர்மை பொருந்திய வேல் என்னும் விவேகத்தால் தயா வடிவாய் அவா மோக மதங்களை நாசம் செய்வது சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம்னா என்ன? நம்மளுடைய மதம், நம்மளுடைய மோகம், நம்மளுடைய விருப்பம், இவைகளை நாசம் செய்வதுதான் சூரசம்ஹாரம், உண்மையான சூரசம்ஹாரம். மயில் என்பது மேற்படி தத்துவங்கள் நஷ்டமானாலும் அவற்றின் அக்கிரமம் அதிகிரமம் கெட்டு கிரமமாத்திரம் இருப்பது. பூர்வ வாசனாதிகள் பல வண்ணமாய் விரிந்து ஆடுவது இயல்பாததால் அவற்றை அசைய ஒட்டாது மத்தியில் ஏறி இருப்பதாகிய சுத்த அறிவே சண்முகம். விகல்ப ஜாலமே மயில். இவ்வண்ணமே அண்டத்திலும் உண்டு. மேலும் நமது புருவ மத்தியில் 6 பட்டையாய் மணி போல் ஒரு ஜோதி இருக்கின்றது. அந்த ஜோதியே சண்முகம். நாம் என்ன சொல்லியிருப்போம்? இந்த புராணத்துக்கு நிகரான உண்மை பொருளை வள்ளல் பெருமான் சொன்னதை நம்ம வாசித்து மட்டும்தான் காட்ட முடியும், காலம் கருதி சொன்னோம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த மெய்ப்பொருளுக்கு நீண்ட நெடிய விளக்கம் மார்க்கண்டேயனுக்கு ஒரு காணொலியை கொடுத்துருப்போம். அதேமாரி முருகபெருமான் என்பது உண்மையில் என்ன என்பதை 3 பாகமாக நெடிய காணொலியை கொடுத்துருப்போம். இந்த சூரசம்ஹாரம் என்னன்னு தெரியணும், மார்க்கண்டேயனுடைய உண்மை விளக்கம் என்னன்னு தெரியணும்னா 2 காணொலி கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள். இதுபோல் மற்ற புராணத்திற்கும் விரைவில் காணொலியை கொடுப்போம். இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும் சூரபத்ம சம்ஹாரம்னா என்னன்னு கேட்டனா மதம், மோகம், அவா இவற்றை அழிப்பது தான் சூரபத்ம சம்ஹாரம். இதை எது அழிக்கணும்? நம்மளோட சுத்த அறிவு தான் மோகம் கொள்ளாமல் தடுக்கும், மதம் கொள்ளாமல் தடுக்கும், விருப்பம் கொள்ளாமல் தடுக்கும். அடுத்தது நாம் பார்ப்பது மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருப்பது. நாம் என்ன சொல்லுவோம்? மகாவிஷ்ணு எங்கே இருக்காருன்னு கேட்டால்
அவர் கடலுக்கு அடியில் மிகப்பெரிய பாம்பின் மேலே லட்சுமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பள்ளி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அது அந்த புராண கதைகள் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம். உண்மையில் பார்க்கடலில் பள்ளி கொண்டது என்ன என்பதை பெருமானார் விளக்குகிறார். ஆகாரம் உண்ட உடனே, அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே, ஆகாரம் உண்ட உடனே ஜீரணமாய் பால் போன்ற வண்ணமாக நமது ஆகார பையில் வெண்மை நிறமாக இருப்பது திருப்பாக்கடல் என்றும், அதன் அடியில் உண்டாகும் பசி தீவிர சக்தியாகிய உஷ்ணம் வடவா முகாக்கினி என்றும், இரண்டிற்கும் மத்தியில் உண்டாகிய சீதளம் விஷ்ணு பள்ளி கொண்டது என்றும் சொல்லுவது. திருப்பாக்கடலில் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டது இதுதான். அடுத்து நாம் பார்ப்பது வாமன அவதாரம். தச அவதாரத்தில் 5வது அவதாரம் வாமன அவதாரம். இதற்கு குள்ள வடிவனன் என்று பொருள். பிரகலநாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தி அசுரகுலத்தில் பிறந்த ஒரு விஷ்ணு பக்தர். மகாபலி சக்கரவர்த்தி என்னதான் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து மகிழ்வார். அப்படிப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி 3 உலகங்களையும் ஆள்வதற்காக ஒரு யாகத்தை செய்கிறார். அந்த யாகத்தை கண்டு பயந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுகிறார்கள். ஏன் முறையிடுறாங்கன்னா, இவன் மகாபலி சக்கரவர்த்தி என்னதான் நல்லவனாக இருந்தாலும் அவன் அசுரகுலத்தில் பிறந்திருக்கின்றானே, என்றாவது அவன் குலத்தின் பூரண வாசனங்கள் அவனுக்கு வந்துவிட்டால் என்ன செய்வதென்று மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுகிறார்கள். யாகத்தை முறியடிக்க வாமன ரூபத்தில் மகாபலியிடம் 3 அடி மண்ணை கேட்கிறார் மகாவிஷ்ணு. சுக்கராச்சாரியார் மகாபலியிடம் சொல்கிறார், வந்திருப்பவர் விஷ்ணு என்று எனக்கு தெரியும், நான் கொண்ட கொள்கையில் உறுதி கொண்டவன் என்று 3 அடி மண்ணை குறிக்கிறார். மகாவிஷ்ணு உலகளந்த பெருமாளாக நின்று ஒரு காலால் விண்ணையும் இன்னொரு காலால் மண்ணையும் அளந்து இன்னொரு காலை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் அழுத்தி அவனை பாதாளத்திற்கு அழித்து பாதாள உலகிற்கு அரசனாகி மகிழ்கின்றார். அது எதற்காக செய்கிறார்னா, மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பக்தியை உலகுக்கு வெளிக்காட்டுவதை. அப்போது மகாபலி சக்கரவர்த்தி என்ன கேட்குறாருனா, நீங்கள் பாதாள உலகத்திற்கு அரசனாக்கிட்டீங்க, எல்லாம் நல்லது தான், ஆனால் எனக்காக ஒரே ஒரு வரத்தை மட்டும் மகாவிஷ்ணுவே நீங்கள் தர வேண்டும் என்கிறார். அந்த வரம் என்னவென்றால், நான் வருடத்திற்கு ஒரு முறை என் மக்களை நான் பார்க்க வருவதற்கு எனக்கு வரம் தர வேண்டும் என்கிறார். அதன் அடிப்படையில் மகாவிஷ்ணு வரம் தந்தார். இன்றளவும் மகாபலி சக்கரவர்த்தி கேரள மக்களை பார்க்க வருவதாக அங்கு ஆலயம் அமைக்கப்பட்டு விழாக்கள் விமர்சையாக நடத்தப்படுகிறது. அதாவது இந்த வாமன அவதாரத்தை அடிப்படையாகவும் முழுமையாகவும் கொண்டுதான் கேரளாவில் மிகப்பெரிய ஆலயம் கட்டி இந்த விழாவை எடுத்து வருகிறார்கள். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரம் இதனது உண்மை என்னவென்பதை ஆண்டவர் அறிவித்ததை பெருமானார் நமக்கு சொல்லுகிறார். காசிவர் என்பது மனம். இவரது பிள்ளையாகிய மகாபலி சக்கரவர்த்தியாவது மனதின் மந்தம். அதில் உண்டாகிய சீதம் சாக்கிரத்திலும் சுழித்தியிலும் நிறைந்து நின்றது. உலகளந்த பெருமான் ஒரு கால் மேலும் ஒரு கால் கீழும் அலர்ந்தது, ஒரு அடிக்கு இடமில்லாமல் இருந்தது. காசிவர் என்பது மனம் சொன்னோம். சாக்கிரம் என்பது விழிப்பு நிலை, சுழித்து என்பது உறக்க நிலை. இவரது பிள்ளையாகிய மகாபலி சக்கரவர்த்தியாவது மனதின் மந்தம். அதில் உண்டாகிய சீதம் சாக்கிரத்திலும் சுழித்தியிலும் நிறைந்து நின்றது. உலகளந்த பெருமாள் ஒரு கால் மேலும் ஒரு கால் கீழும் அளந்தது, ஒரு அடிக்கு இடமில்லாமல் இருந்தது. இந்த புராணத்தின் உண்மை விளக்க பெருமானார் சொன்னது புரியாது இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வர காணொலியில் நிச்சயமாக பெருமானார் சொன்ன அனைத்து மெய்ப்பொருளுக்கும் புராணத்தின் உண்மைக்கும் நம்ம நீண்ட நிறைய விளக்கம் கொடுக்க தான் போகிறோம். அதனால் கவலை கொள்ளாமல் இருங்கள். நாம் அடுத்து பார்ப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பைரவர், அப்புறம் இந்த வீரபத்திரர், இவர்கள் எப்படி தோன்றினார்கள் என்று புராணங்கள் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பார்ப்போம். வீரபத்திரர் எப்படி தோன்றினார் என்பதை பார்ப்போம். முனிவர்களே, பார்வதி தேவியை புத்திரியாக பெற கருதி நெடுங்காலம் தவம் செய்த இமயமல மன்னன் பர்வதராசனின் புதல்வியாக அவதரித்த பார்வதியை சிவபெருமான் திருமணம் செய்து இமயமலை சிகரத்தில் நெடுகாலம் கூடி வாழ்ந்தார். அவ்வாறு அநேக யுகங்கள் கழிந்தன. தக்கன் சிவபெருமானின் சாபப்படி பிரதேசன் என்பவனுக்கு புத்திரனாகி மோட்சத்தை விரும்பி அஸ்வமேத யாகம் செய்ய விரும்பி இமயமலையில் முனிவர்களும் சித்தர்களும் நிரம்பிய கங்கா துவரம் என்ற இடத்தில் யாகம் செய்தான். அந்த யாகத்திற்கு இந்திரன் முதலான தேவர்களும் ஆதித்தர்களும் வசுக்களும் ருத்திரர்களும் மருத்துக்களும் பிதுர்களும் அஸ்வினி தேவர்களும் பிரம்மாவும் விஷ்ணுவும் முனிவர்களும் தத்தமது யாக பாகங்களை ஏற்க வந்திருந்தனர். அப்போது அங்கிருந்த தேவர்கள் தக்கனை நோக்கி, தக்கனே, எல்லோரையும் அழைத்த நீ மகாதேவரை ஏன் அழைக்கவில்லை? அதனால் பெரும் விபரீதங்கள் நடைபெறும் என்றனர்.
தசிசி முனிவர் கோபம் கொண்டு, யாகங்களுக்கு முதல்வன் சிவபெருமான் அவரை விடுத்து ஏனைய எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்துள்ளாய். இது நல்லதற்கல்ல. உலகின் தலைவனான சிவபெருமானை மதிக்காது உனது யாகம் ஒப்பேறாது, இடையிலேயே அழியும் என்று கூறினார். அதற்கு தக்கன், முனிஷ்டரே, இந்த யாகத்திற்கு சிவபெருமானுக்கு சமமான மகாவிஷ்ணு பகவானுக்கு ஆகுதியை கொடுக்கப் போகிறேன் என்றான். அதை கேட்ட தசிசி முனிவர் முன்பை விட கடும் கோபம் கொண்டு, தக்கா, சர்வேஸ்வரனை முன்னிலைப்படுத்தாத எந்த யாகமும் யாகமாகாது, அதனால் இது விரைவில் அழிந்து போக கடவுது என்று சபித்துவிட்டு யாகசாலையில் இருந்து வெளியேறினார். ஆனால் தேவர்கள் அவி உணவுக்காக வெளியேறாது காத்திருந்தனர். அதை அறிந்த பார்வதி தேவி சிவனுடன் சென்று, நாதா, தங்களை மதியாது தக்கனால் செய்யப்படும் யாகத்தை அழிக்க வேண்டும் என்று கூற, சிவபெருமான் பார்வதி தேவியின் வேண்டுதலை ஏற்று வீரபத்திரனை படைத்தார். வீரபத்திரர் சிவபெருமானை வணங்கி நின்றார். அப்போது பார்வதி தேவி கோபம் கொண்டு 1000 சிரங்களும் கரங்களும் கொண்ட காளியை படைத்தாள். அப்போது வீரபத்திரன், சுவாமி, எனக்கு கட்டளையிடுங்கள் என்றார். வீரனே, தக்கன் கங்கா துவாரத்தில் அஸ்வமேத யாகம் செய்கிறான். நீ காளியுடன் சென்று அந்த யாகத்தை அழித்துவிடு. நான் பார்வதி தேவியுடன் ரைபிய முனிவரின் ஆசிரமத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருப்பேன் என்று கட்டளையிட்டார். பார்வதி தேவி வீரபத்திரனையும் காளியையும் அணைத்து, வீரபத்திரா, எனக்கு பிரியம் உண்டாக்குவதற்கே நீ பிறந்தாய். ஆகையால் நீ எனது கோபத்தை ஒழிக்க வேண்டும். அது என்னவென்றால், நீ காளியுடன் சென்று என் அப்பன் செய்யும் யாகத்தை அழித்து அங்கு உள்ளவர்களை கொன்றுவிட்டு வா என்றாள். அதை கேட்ட வீரபத்திரர் தனக்கு துணையாக தனது ரோமங்களில் இருந்து உரோஜமர்கள் என்ற கணங்களையும், வலது புயத்தில் இருந்து 100 கோடி கணங்களையும், இடது புயத்தில் இருந்து மனைவியுடன் கூடிய அநேக புத்திர கணங்களையும், பாதத்திலிருந்து கடும் கோபமுள்ள அநேக ருத்திரர்களையும், தொடை, பிருஷ்டம், பக்கம், முகம், குய்யம் முதலிய அவயங்களில் இருந்து எண்ணற்ற கணங்களையும் சிருட்டித்தார். அவர்கள் அனைவரும் வீரபத்திரனைப் போலவே ஆயுதங்களை ஏந்தி நின்றனர். வீரபத்திரர் அவர்களை அழைத்து கொண்டு இடப வாகனத்தில் ஏறி காளியுடன் புறப்பட்டார். 1000 வாய்களை உடைய பானகம்பன் தனது 1000 வாய்களிலும் சங்குகளை வைத்து முழக்கம் எழுப்பினான். துந்துபிகள் முழங்கின. புத்தி கணங்களுடன் காளியுடன் சேர்ந்திருந்த வீரபத்திரன் ருத்திர கணங்களோடு சேர்ந்திருந்த உமாதேவியுடன் வீற்றிருந்த சிவபெருமானைப் போல இருந்தான். அனைவரும் தக்கன் யாகம் செய்யும் இடத்தை நோக்கி நகர்ந்தனர் என்றார் வாயுதேவன். உண்மையில் தக்கன் யாகம் என்ன என்பதை பெருமானார் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் நாம் பார்த்தது வீரபத்திரர். வீரபத்திரர் எப்படி தோன்றினார் என்பதை பெருமானார் குறிப்பிடுகிறார். சிரசிலே வீரபத்திரராவது இச்சாசக்தி. இதை தென் திசையில் வீரபத்திரர் இருப்பதாக சொல்வது. அதாவது நமது உடலில் தென் திசை எதுன்னு கேட்டால் நமது தலை. சிரசிலே வீரபத்திரர் இருப்பாங்கன்னு புராணம் சொல்லுது. அது என்னன்னு கேட்டனா, சிரசிலே வீரபத்திரர் ஆவது இச்சாசக்தி. இதை தென் திசையில் வீரபத்திரர் இருப்பதாக சொல்வது நமது உடலில் தென் திசை தலைப்பகுதி. இது பெருமானார் சொல்கிறார். அடுத்தது நாம் பார்ப்பது ராவணன் பெற்ற வரம், ராவனின் மோக பித்து. சூதமா முனிவர் அதன் பின்பு வைத்திய நாகேஸ்லிங்க வரத்தின் மகிமையை கூற ஆரம்பித்தார். சௌகாதி முனிவர்களே, ஒரு சமயம் ராவணன் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை மிகுந்த சிரத்தையோடு வணங்கிய போது சிவபெருமான் அவன் முன் தோன்றவில்லை. அவன் இமோத்சிரியில் ஒரு யாககுண்டம் தோண்டி யாகம் செய்தான். அப்போதும் சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுக்காததால் அவன் தனது தலைகளை வெட்டி யாக குண்டத்தில் இட்டபடி இருந்தான். அப்படியும் சிவபெருமான் தோன்றவில்லை. தனது 9 தலைகளையும் வெட்டி போட்டுவிட்டு 10வது தலையை வெட்டிய போது சிவபெருமான் அவனது கையை பிடித்தார். பின்பு உனக்கு விருப்பமான வரங்களை கேள் என்றார். அதற்கு ராவணன், மகேஸ்வரா, எந்த பகைவனும் என்னை வெல்ல முடியாத பலத்தை எனக்கு அருள வேண்டும். அத்துடன் வெட்டப்பட்ட தலைகள் மீண்டும் எனக்கு உண்டாக வேண்டும் என்றான். சிவபெருமான் அவற்றை அருளி மறைந்தார். அதை அறிந்த தேவர்கள் கவலை கொண்டு செய்வது அறியாது தடுமாறினர். அப்போது அங்கு வந்த நாரதர், தேவர்களே, கவலை கொள்ளாதீர். சிவம் வரமளிக்கும் போது ஆராயாமல் தாம் கேட்டதை கொடுத்து விடுவார் என்று தான் அரக்கர்கள் நம்புகின்றனர். அது மாற்றமடையும். அதனால் கவலை கொள்ளாதீர் என்று கூறிவிட்டு ராவணனிடம் சென்றார் நாரதர். இனி உனது வலிமைக்கு முன் யாரும் நிற்க முடியாது ராவணா. சிவனை நீ எவ்வாறு வணங்கினாய், என்னென்ன வரங்களை வேண்டி பெற்றாய் சொல். அத்துடன் அவ்வரம் செல்லுமா என்று பரிசித்து பார்க்க வேண்டும் என்றார். ராவணன் மிக்க மகிழ்வுடன் அவற்றை சொன்னான். அப்போது நாரதர், ராவணா, வரத்தை பரிசித்து பார். அதற்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். சிவபெருமானும் உமையும் பள்ளி கொண்டுள்ள திரு கைலாய மலையை பெயர்த்து தூக்கினால்தான் சிவபெருமான் தந்த வரத்தை நம்பலாம் என்றார்.
அதை நம்பிய ராவணன் கைலாயத்தை அடைந்து அம்மலையை தூக்கினான். பூகம்பம் உண்டானது போல மலை அசைய பார்வதி தேவியும் தேவர்களும் பயந்து நடுங்கினர். அதை கண்ட சிவபெருமான் கோபம் கொண்டு, ராவணா, எனது மலையை தூக்கிய உனது கரங்களை விரைவில் ஒருவன் சங்கரிப்பதற்காக தோன்றுவான் என்றான். அதை கேளாத ராவணன் சிவன் தந்த வரம் உண்மையானது என்று நினைத்து மகிழ்ந்தான். அதன் பின் சகல அண்டங்களிலும் உள்ளவர்களையும் துன்புறுத்தி வந்தான் என்றார் சூதமா முனிவர். அதன் பின்பு, முனிவர்களே, விசித்திரவுக்கும் கேசி என்பவளுக்கும் புத்திரனாக பிறந்தவன்தான் இந்த ராவணன். இந்திரனை சிறைபிடித்து உலகங்களையும் ஆட்சி செலுத்தியவன். அவன் அநேக தேவ மகளிரை சிறைபிடித்து உலகங்களையும் ஆட்சி செலுத்தியவன். அவன் அநேக தேவ மகளிரை சிறைபிடித்து தனது மோகத்தை தீர்த்தவன். அவன் மயனின் மகளாகிய மண்டோதரியை திருமணம் செய்தான். மன்மதன் சிவபெருமானது நெற்றிக்கண்ணின் நெருப்பால் எரிந்து சாம்பலான பின்பு சிவபெருமானின் வரப்படி ரதிதேவி மயனின் வீட்டில் பிறந்து வளர்ந்தாள். அவளின் அழகில் மோகம் கொண்ட சம்பரன் என்ற அசுரன் அவளை பலவந்தமாக தூக்கி சென்றான். ரதி மரத்தினால் பொம்மை ஒன்றை செய்து அதனை நன்றாக அலங்கரித்து தனது யோக மாயையால் தன்னை போன்ற ஒரு அழகிய பெண்ணாக்கி அதற்கு உயிர் கொடுத்து விட்டு தனது கணவன் பிறந்திருக்கும் இடத்திற்கு சென்றாள். ரதி செய்து மயனின் வீட்டில் வைத்திருந்து சென்ற மாயை உருவான பெண்ணை மயனின் புத்திரியான மாயாவதி என்று கருதிய சம்பரன் மிக காமம் கொண்டு அதோடு இரவும் பகலும் கூடியிருந்தான். சம்பரானுடைய மனைவியாகிய மாய பொம்மையின் அழகை மோகித்த ராவணன் அவளை கவருவதற்காக பாதாளத்திற்கு சென்று சம்பரனது இரத்தின மாளிகைக்கு சென்றான். அங்கு மாயனால் நிர்மாணிக்கப்பட்ட பாசங்களால் கட்டப்பட்டான். அங்கு அவன் சிறைப்பட்டு பெரும் துன்பமடைந்தான். அதை கேள்விப்பட்ட ராவனின் மனைவி மண்டோதரி பாதாள உலகத்திற்கு சென்று தனது தந்தையை சமாதானப்படுத்தி ராவணனை விடுவித்தாள். இருப்பினும் மயன் அவனை எச்சரித்து அனுப்பினான். பெரும் துன்பங்களை அனுபவித்தும் பிற பெண்களை மோகிக்கும் குணம் ராவணனுக்கும் இன்னும் மாறவில்லை. முனிவர்களே, ஆங்கிரச முனிவரின் புத்திரியான தேவவதி ஒரு பேரழகி இருந்தும் அவள் மரவுரி தரித்து தவங்கோலம் பூண்டு விஷ்ணுவை பிரார்த்தித்து வந்தாள். அவளை தற்செயலாக கண்ட ராவணன் அவள் மீது பெரும் மோகம் கொண்டு அவளை அடைய முற்பட்ட போது அவள் அக்கினியில் பாய்ந்து உயிரை விட்டாள். உயிரை விடும் முன், பாவியே, என்னை நீ பலாத்காரமாக அடைய நினைத்ததால் என் உயிரை மாய்க்கிறேன். அடுத்த பிறவியில் உன்னை கொல்வேன் என்று சபதமிட்டாள். அதன்படி அவள் மிதிலாபுரியின் அரசனான ஜனகனுக்கு மகளாக பிறந்தாள். பின் ராவணனை மனம் செய்து அவன் மூலம் ராவணனை கொன்றுவிட்டு 2 பிள்ளைகளை பெற்ற பின்பு இனி திருப்பாக்கடலுக்கு சென்று நாராயணனோடு கூடியிருக்க வேண்டும் என்று எண்ணி மறைந்தாள். ஒரு நாள் கைலை மலைக்கு அருகில் குபேரனின் மகனான கலகுபரனை சந்திக்க வென்று பேரழகியான அரம்பை தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு சென்றாள். அவளை கண்ட ராவணன் அவளை மோகித்து பலாத்காரமாக அவளுடன் கூடி மகிழ்ந்தான். அதனால் கோபம் கொண்ட கலகுபரன் இனி ராவணன் பலாத்காரமாக ஒரு பெண்ணை புணர்ந்தால் அவனது தலை சுக்குநூறாக வெடிக்க கடவது என்று சபித்தான். அதன் பின் ராவணன் பாதாள உலகிற்கு சென்று மகாவிஷ்ணுவை சந்தித்தான். அவன் அருகில் மிக்க அலங்காரத்துடன் வீற்றிருந்த மகாலட்சுமியை கொண்டு மெய்மறந்து மோகித்தான். அவளை அபகரித்து செல்ல வேண்டும் என்று நினைத்த போது மகாவிஷ்ணுவின் மூச்சு காற்றுப்பட்டு ராவணன் 100 காத தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டு செயலற்று கிடந்தான். பின் எழுந்து விஷ்ணுவை வணங்கி, பகவானே, அடியேனுக்கு தங்களின் கையாலேயே மரணம் சபிக்க வேண்டும் என்று வேண்ட திருமால் அதற்கு சம்மதித்தார். அதன் பின் மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் எடுத்து சீதையை மணந்தார். பின் தந்தையாரின் வேண்டுதலுக்காக வனவாசம் சென்ற சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான். அதனால் பெரும்போர் மூண்டது. ராவணனது சேனைகள் பலவும் அழிந்தபோது வேறு வழியின்றி நித்திரையாக இருந்த கும்பகர்ணனை எழுப்ப முயன்றனர். யானை, குதிரை போன்றவற்றால் மெதித்தும் அவன் எழாததால் ராவணன் பெண்களை அழைத்து அவனுக்கு மோகமூட்ட சொல்ல ஆயிரக்கணக்கான பெண்கள் அவன் மீது விழுந்து புரண்டு ஸ்பரிக்க அவன் எழுந்தான். பின் பெண்களுடன் கூடி இருந்துவிட்டு போருக்கு சென்று இறந்தான். ராமன் அதன் பின் ராவணனை கொன்று சீதையை மீட்டார். முனிவர்களே, சிவபெருமானின் கட்டளைப்படி மன்மதன் சகல சிவராசிகளுக்கும் காமத்தை கொடுத்து அவர்களை துன்புறுத்துவதில் வல்லவன். அவனின் செயலால் தான் சிவபெருமானார் காதலுற்று பார்வதி தேவியை மணந்து லிங்கரூபமானார். அதனால் லிங்கத்தை பூசிப்போர் தமக்கு தேவையானவற்றை அடைவார்கள் என்றார் சூத மாமுனிவர். அடுத்தது நாம் பார்ப்பது ராமர் பெற்ற வரம். சௌகாதி முனிவர்களே, இப்போது நான் உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் அருள்பாலிக்கும் ராமேஸ்வர சோதிலிங்கத்தின் மகிமையை சொல்கிறேன் என்று சூதமாமுனிவர் சொல்லத் தொடங்கினார். அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்தியின் மகனான ஸ்ரீராமன் தனது மனைவியான சீதையை ராவணன் கவர்ந்து சென்றமையால் வானர சேனையுடன்
தெற்கு கடற்கரைக்கு வந்தார். அப்போது அவருக்கு தாகம் ஏற்பட்டதால் தனது தம்பியான லக்குமணனிடம் தண்ணீர் கொண்டு வரும்படி கேட்க லக்குமணன் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். அப்போதுதான் அவருக்கு தான் இன்று சிவபூசை செய்யாதது நினைவுக்கு வந்தது. அதனால் நீரை பருகாது சிவபூசை செய்தார். அவரது மனதில் ராவணன் பெரும் சிவபக்தன். அதனால் சிவன் அவனுக்கு உதவி செய்வார் என்ற எண்ணமே இருந்தது. அப்போது சிவபெருமான் ஸ்ரீராமனின் பூசையால் மகிழ்ந்து அவன் முன் தோன்றி, ராமா, உனது பூசையால் நான் மிகவும் மகிழ்ந்தேன். சிவபக்தரானாலும் அக்கிரமங்களை செய்தால் நான் உதவ மாட்டேன். உனக்கு கட்டாயமாக வெற்றி உண்டாகும் என்று சொல்ல ஸ்ரீராமன் மிக மகிழ்ந்து, தேவதேவா, இக்கோலத்துடன் இங்கு எழுந்தருளி இருந்து கடலை கடக்க வரும் சிவனடியார்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கிணங்கிய சிவபெருமான் ராமேஸ்வரத்தில் ராமநாத சோதி லிங்கமாக எழுந்தருளி இருந்து அடியவர்களுக்கு இன்றருளவும் அருளுகின்றார் என்கிறது புராணம். ராமரின் மனைவியான சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி சென்றான் என ராமாயணம் கூறுகிறது. ராமர் பிறந்த இடம் அயோத்தி என கூறப்படுகிறது. உண்மையில் ராமர், சீதை, அனுமன், ராவணன் போன்றவரெல்லாம் பூமியில் வாழ்ந்தவரா என்றால் இல்லை. இவர்களெல்லாம் தத்துவ கதைகள் என்கிறார் வள்ளல் பெருமானார். ராவணனுக்கு 10 தலை என்பதன் பொருள் ஆணவம், காமியம், மாயை, திரோதை, மாமாயை, இச்சை, ஞானம், கிரியை, ஆதி, பறை என்னும் தத்துவங்கள். ராவணனுடைய 10 கலையை தான் 10 தலையாக காட்டினார்கள் என்கிறார் வள்ளல் பெருமானார். பஞ்சபூத தலங்களும் ஜோதிலிங்கம் முதல் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியாக இருக்கும் 12வது ஜோதிலிங்கம் வரையுடன் இல்லாமல் உலகம் எங்கும் இருக்கும் அனைத்து ஆலயங்களும் வியாச முனிவர் எழுதிய 18 புராணங்களை அடிப்படையாக வைத்துதான் கட்டப்பட்டது. எடுத்துக்காட்டுக்காக சில ஆலயங்கள் பிரம்மனின் தலை அறுக்கப்பட்ட புராணத்தை அடிப்படையாக கொண்டு திருக்கண்டியூர் ஆலயம் அமைக்கப்பட்டது. அந்தகாசூரனை சங்காரம் செய்த புராணத்தை முழுமையாக வைத்து திருக்கோவலூர் ஆலயம் அமைக்கப்பட்டது. சிவபெருமான் முப்புறம் என்கிற திரிபுரம் எரித்த புராணத்தை முழுமையாக கொண்டு திருவதிகை ஆலயம் அமைக்கப்பட்டது. சிவபெருமானின் மாமனாரான தக்கனின் தலை வெட்டப்பட்ட புராணத்தை முழுமையாக கொண்டு திருப்பரியலூர் ஆலயம் அமைக்கப்பட்டது. சலந்தரா அசுரனை சங்காரம் செய்த புராணத்தை முழுமையாக வைத்து திருவிற்குடி என்ற ஆலயம் அமைக்கப்பட்டது. மகாவிஷ்ணு யானை உருவம் எடுத்து மதம் பிடித்து இருந்தபோது சிவபெருமான் யானை தோலை உரித்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு திருவழுவூர் ஆலயம் அமைக்கப்பட்டது. மன்மதனான காமனை சிவன் எரித்த புராணத்தை முழுமையாக கொண்டு திரு குறுக்கை ஆலயம் அமைக்கப்பட்டது. யமனை காலால் உதைத்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு திருக்கடவுர் ஆலயம் அமைக்கப்பட்டது. இந்த புராணங்களும் வேதங்களும் இதிகாசங்களும் எவ்வளவு பெரிய கட்டுக்கதைகள் என்று பெருமானார் ஒரு பாடலில் மூலம் நமக்கெல்லாம் கற்பிக்கிறார். வேதாகமங்களென்று வீண்பாதம் ஆடுகின்றே, வேதாகமத்தின் விளைவரியே, சூதாகச் சொன்னவலால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை? இந்த புராணங்கள் அனைத்தும் பொய்க்கதைகள் என்றும் இதில் காட்டப்பட்ட கடவுளர்கள் அனைத்தும் கட்டுக்கதைகள் என்பதை வள்ளலார் மிக ஆழமாக நிரூபிக்கிறார். அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சிவன் போன்ற கடவுளர்கள் அனைவர்களும் புராணத்தில் காட்டப்பட்ட கட்டுக்கதைகள் தானா? இவர்கள் அனைவரும் உண்மையில் இருப்பவர்கள் கிடையாதுன்னு கேட்டால் உண்மையில் இருப்பவர்கள்தான். ஆனால் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அனாதையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அனாதையில் 3 பொருள் மட்டுமே இருந்தது. ஒன்று ஆண்டவன், இன்னும் ஒன்று ஆன்மா, இன்னும் ஒன்று ஆணவம் என்னும் இருள். ஆன்மாக்களாகிய நாம் ஆணவ மலத்தில் சிக்கி உள்ளோம் என்பது அறிந்ததுதான். ஆனால் இந்த செய்தியை வள்ளல் பெருமானார் தான் கைப்பட இறைவனுக்கு எழுதிய விண்ணப்பத்தின் மூலம் நமக்கெல்லாம் தெரிவிக்கிறார். அந்த விண்ணப்பத்தை வாசிக்கின்றேன், கேளுங்கள். அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக, அந்த இருளை விட்டு நீங்கிய காலத்தே இவ்வுலகத்தின் இடத்து புல், நெல், மரம், செடி, பூடு முதலியவாகவும், கல், மலை, குன்று முதலியவாகவும் பிறந்து பிறந்து கலையுண்டல், வெட்டுண்டல், அறுப்புண்டல், கிள்ளுண்டல், உலர்ப்புண்டல், உடைப்புண்டல், வெடிப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தாவர யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உடன்று உடன்று அலுப்படைந்தோம். பின்னர் எறும்பு, செல்,
புழு, பாம்பு, உடும்பு, பல்லி முதலியவாகவும், தவளை, சிறுமீன், முதலை, சுறா, திமிங்கலம் முதலியவாகவும் பிறந்து பிறந்து தேய்ப்புண்டல், நசுக்குண்டல், அடியுண்டல், பிடியுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்வூர்வன நீர் வாழ்வன யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் ஈ, வண்டு, தும்பி, குருவி, காக்கை, பருந்து, கழுகு முதலியவாக பிறந்து பிறந்து அடியுண்டல், பிடியுண்டல், அலைப்புண்டல், உழைப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அப்பறவை யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் அணில், குரங்கு, நாய், பன்றி, பூனை, ஆடு, மாடு, யானை, குதிரை, புலி, கரடி முதலியவாக பிறந்து பிறந்து பிடியுண்டல், அடியுண்டல், குத்துண்டல், வெட்டுண்டல், தாக்குண்டல், கட்டுண்டல், தட்டுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்விலங்கு யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் பைசாசர், பூதர், ராக்கதர், அசுரர், சுரர் முதலியராய் பிறந்து பிறந்து அலைப்படுதல், அகப்படுதல், அகங்கரித்தல், அதிகரித்தல், மறந்து நிற்றல், நினைந்து நிற்றல், மயக்குறுதல், திகைப்புறுதல், போரிடுதல், கொலைப்படுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தேவ யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் காட்டகத்தார், கரவு செய்வார், கொலை செய்வார் முதலியராய் பிறந்து பிறந்து பயப்படல், சிறைப்படல், சிதைப்படல் முதலிய அவத்தைகளால் இறந்து இறந்து அந்நரக யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். அங்கனம் நாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அவலமும் களைப்பும் துன்பமும் திரு உள்ளத்தடைத்து இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுவதற்குரிய உயர் அறிவை உடைய இம்மனித தேகத்தில் செலுத்தி அருளிய தேவரிரது பெரும் கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோம் இல்லை. இப்படி பல்வேறு யோனி வர்க்கமெல்லாம் சென்று உழன்று அலுப்படைந்து முடிவில் உயர் அறிவை உடைய மனித தேகத்தில் ஆண்டவன் நம்மை செலுத்தி அருளினார். பின்பு மனித தேகத்தில் இருக்கின்ற பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சர்வ சித்தியை உடைய ஆண்டவரை நோக்கி தவம் செய்து ஐந்தொழிலையும் பெற்று கொண்டது. இதை பெருமானார் சுத்த சன்மார்க்க கொள்கை என்னும் தலைப்பில் நமக்கு விவரிக்கிறார். அதாவது சர்வ சித்தியை உடைய தனி தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபசு செய்து ஐந்தொழிலையும் பெற்று கொண்டன. ஒரு தொழிலை உடைய பிரம்மாவும், 2 தொழிலை உடைய விஷ்ணுவும், 3 தொழிலை உடைய ருத்திரனும் இது போன்ற மற்றவர்களும் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரிடம் ஐந்தொழிலை பெற்று கொண்டது ஒரே ஒரு பிரம்மன் என்றும் ஒரே ஒரு விஷ்ணு என்றும் ஒரே ஒரு சிவன் என்றும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த பூமியிலிருந்து ஆண்டவரை நோக்கி சர்வ சக்தியுடைய ஆண்டவரை நோக்கி தவம் செய்து ஐந்தொழிலை பெற்று கொண்ட ஆன்மாக்கள் கோடி 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 ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். இந்த செய்தியை பெருமானார் ஒரு பாடலில் விவரிக்கிறார். ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியா, அவற்றின் 1000 கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடா கோடியே திருகளறு பல கோடி ஈசனண்டம் சதா சிவ அண்டம் எண்ணிறைந்த திகழ்கின்ற மற்றைய பெரும் சக்தி சத்ததம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவும் இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியின் நடு நின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்த்து வள்ளல் பெருமானார் பாடுகிறார். இந்த சர்வ சக்தியுடைய ஆண்டவரை நோக்கி ஆன்மாக்கள் தவம் செய்து பஞ்ச கிருத்தியங்களை பெற்றுக்கொண்டது என்று பார்த்தோம். அதற்கு பின்பு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த 5 தொழிலை பெற்றுக்கொண்டது யாருன்னு கேட்டால் பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன். பெருமானார் அடுத்த வரியில் சொல்கிறார், மேற்குறித்த மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சித்தி கற்பனைகளாகிய சமய மத மார்க்கங்களை அனுஷ்டித்து அவர்களையே கர்த்தாக்களாக வணங்கி வழிபாடு செய்து வருகின்ற இதுவரையும் உள்ள ஆன்மாக்கள் மேற்குறித்தவர்களது பத பிராப்தியை ஆன்மாக்கள் லேசம் பெற்று கொண்டார்கள். சர்வ சித்தியை உடைய கடவுளிடம் இருந்து 5 தொழிலை பெற்று கொண்டு அந்த இயற்கை உண்மை கடவுளை மறைத்து இந்த பூமியில் சமயங்களையும் மதங்களையும் தோற்றுவித்தது இந்த மூவர்களாகிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் இவர்கள்தான். இவர்களையே கர்த்தாக்களாக வணங்கி வழிபாடு செய்து வர செய்தார்கள்.
ஆனால் இவர்கள் அந்த சர்வ சித்தியை உடைய கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கிறார்கள். ஆகவே சமய தேவர்களை வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்கிறார் வள்ளலார். இந்த பூமியில் சமயங்களும் மதங்களும் உருவாக பலவிதமான பொய்யான புராண கட்டுக்கதைகளை இவர்களுக்காக, அதாவது இந்த மூவர்களுக்காக உருவாக்கி எழுதியவர் தான் இந்த வியாசர். பெருமானார் சொல்கிறார், வேதங்கள் ஒரு காலத்தில் ருத்திரனாலும், வேறொரு காலத்தில் விஷ்ணுவினாலும், ஒரு காலத்தில் பிரம்மனாலும், மற்றொரு காலத்தில் பராசன் வியாசன் முதலிய முனிவர்களாலும் வகுத்தும் தொகுத்தும் விரித்தும் பலவாறு செய்தார்கள் என்கிறார். சரி, இந்த புராணங்களில் பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, காளி, சீதேவி, நீலாதேவி, பூதேவிலாம் சொல்கிறாங்களே, இவர்களும் மூவர்கள் போல சர்வ சக்தியுடைய ஆண்டவரை நோக்கி தவம் செய்து 5 தொழிலை பெற்றுக்கொண்டு இந்த மூவர்களையும் ஐவராதிகளையும் திருமணம் செய்து கொண்டு விண்ணுலகில் இல்லற வாழ்வில் ஈடுபட்டார்களா என்றால் அப்படி அல்ல. அப்புறம் இந்த பார்வதி, காளி, லட்சுமி, சரஸ்வதிலாம் இவர்கள்லாம் யாரென்றால், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, காளி போன்றவர்களெல்லாம் விநாயக பெருமான், முருகபெருமான் போன்ற வெறும் பிண்ட தத்துவம் மட்டுமே. ஆனால் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் போன்றவர்கள் பிண்ட தத்துவமாகவும் அண்ட தத்துவமாகவும் இருக்கின்றார்கள். புரிவது போல் பெருமானார் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை வாசிக்கின்றேன், நுட்பமாக கவனித்துக் கொள்ளுங்கள். மனித தேகத்தில் கோசத்திற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் நாற்சதுரமான ஒரு பையுண்டு. அதாவது கோசன்னா பிறப்புறுப்பு. மனித தேகத்தில் கோசத்திற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் நாற்சதுரமான ஒரு பையுண்டு. அதில் 16 வயதளாவும் உண்டாகும் இந்திரியம் ஜலமாக சேருகின்றது. இந்திரியம் என்றால் சுக்கிலம். அதைதான் மான சடதாகம் என்று சொல்லுகின்றது. 16 மேல் சேரும் இந்திரியம் உறைந்த அந்த ஜலத்திற்கு மத்தியில் சேருகிறது. அப்படியாக சேர்ந்து கொண்டு வரும் இந்திரியம் பொன் வண்ணமாக இருக்கும். அது தாமரைப்பூவென்று சொல்லப்படும். அதன் மத்தியில் ஒரு ஆவி சாதாரணமான காற்றுக்கு 100 பங்காக வெகு நேர்மையாக இருக்கும். அதன் வண்ணம் பொன்மயமாக இருக்கும். அதற்கு அதிர்ஷ்டா தெய்வம் பிரம்மன் என்று சொல்லப்படும். அந்த ஆவி உண்டாகும் காலம் அவனுக்கு சகலகாலம் என்றும் அடங்கும் காலம் கேவல காலம் என்று சொல்லப்படும். அந்த ஆவி உண்டாகும் காலத்தில் செயற்கையானால் கருதரிக்கும். அது சிருஷ்டி என்று சொல்லப்படும், அதாவது படைத்தல் என்று சொல்லப்படும். நாம் என்ன சொன்னோம்? முருகபெருமான், விநாயக பெருமான், பார்வதி, லட்சுமி, காளி, சீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாம் பிண்ட தத்துவம். பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சதாசிவம் எல்லாம் இவர்களெல்லாம் பிண்ட தத்துவமாக இருக்கிறார்கள், அண்ட தத்துவமாக இருக்கிறார்கள் சொன்னோம். அப்போ இந்த மூவர்களும் ஐவராதிகளும் நம் பிண்டத்திலும் 5 தொழில் செய்கிறார்கள், அண்டத்தில் 5 தொழில் செய்கிறார்கள். இவர்கள் எங்கெங்கு 5 தொழில் செய்கிறார் என்பது பெருமானார் தெளிவாக சொல்லியிருப்பார். இப்போ பிரம்மதேவன் அண்டத்தில் 5 தொழில் செய்வது, படைத்தல் முதலிய தொழில்களை செய்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் பிரம்மதேவன் பிண்டத்தில் என்ன 5 தொழிலில் என்ன செய்கிறார், அவர் படைத்தல் தொழில் பிண்டத்தில் என்ன செய்கிறார்னா பெருமான் தெளிவாக விளக்குகிறார். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்போது புணர்ச்சியில் ஈடுபடுகின்ற போது பிரம்மதேவன் என்ன செய்வார் என்றால், அதாவது விஷபாக நாடியை பின்னுக்கு தள்ளி அமுதபாக நாடியை முன்னுக்கு தள்ளி கருதரிக்க செய்விப்பார். இது மனிதனாகிய நாம் எவ்வளவு அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் நம்மால் விஷபாக நாடியை பின்னுக்கு தள்ளி அமுதபாக நாடியை முன்னுக்கு தள்ளி நம்மால் கருதறிவிக்க செய்விக்க முடியாது. இதுதான் பிண்டத்தில் பிரம்மன் செய்யும் சிருஷ்டி. இதுபோல் இந்த பிண்டத்தில் மகாவிஷ்ணு செய்கின்ற காத்த தொழில், அதை தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுபோலவே ஐவராதிகள் இந்த பிண்டத்திலும் தன் 5 தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அண்டத்திலும் 5 தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த ஐவராதிகளும் மூவர்களும் பிண்ட தத்துவமாகவும் இருக்கிறார்கள், அண்ட தத்துவமாகவும் இருக்கிறார்கள். மீதம் வாசிக்கிறேன், கேளுங்க. அதில் ஆவி உண்டாக தொப்பிலில் இருந்து ஒரு நாடி தோன்றி அதன் மத்தியில் முகந்து கொண்டு இருக்கிறது. அதன் மூலமாய் அக்கினி இருக்கின்றது. அது மூலாக்கினி என்று சொல்லப்படும். அது தொப்புளில் இருந்து உண்டாவதால் விஷ்ணு தொப்புளில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏன் விஷ்ணு தொப்புளில் இருப்பதாக சொல்லப்படுதுன்னா, பார்க்கடலில் பள்ளி கொண்டதுக்கு நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதில் தெரியும். அதன் மேல் 2.5 அங்குலத்தில் உந்திக்கு நேராக உட்பாகத்தில் சதுரமாக ஒரு பை உண்டு. புசித்த அன்னத்தை 5 நாழிகையில் பால் போன்ற ஜலமயமாய் ருத்திர பாகத்தில் உள்ள ஆவியை பிரித்து அதன் பையில் சேர்க்கின்றது. அதை சிரப்தி என்று சொல்லுகிறது. அந்த பையில் இருக்கும் பால் போன்ற ஜலத்தின் மேல் ஆளிலை வடிவை உடைய வயிற்றிற்கு உட்பாகம் படிவதனால் அதே வண்ணமாக ஓர் ஆடை கட்டியிருக்கும். அதை ஆளிலை என்று சொல்லுகின்றது. அந்த ஆடையின் மேல் ஒரு நரம்பு வட்டமாய் தலை தூக்குகின்றது. அதை சேஷன் என்று சொல்லுகின்றது. அந்த குண்டலின் வட்ட சேஷன் என்னும் நாடி மத்தியில் செம்பினது களிம்பு போன்ற பச்சை மேனி ஒரு சக்தி உண்டு. அதை விஷ்ணு என்றும், அந்த சக்தியில் முன் பின் நடுவென்னும் இடத்தில் அது காரண சத்து பொன் வண்ணமாயும் ருத்திர வண்ணமாயும் குங்கும வண்ணமாயும் 3 உள்ளன. அவற்றை சீதேவி,
பூதேவி, நீலாதேவி என்று சொல்லுகின்றது. மத்தியில் ஒரு சக்தி இருப்பதால் விஷ்ணு மார்பில் லட்சுமியை வைத்தார் என்பது. குண்டலி வட்டமான நாடி மத்தியில் உள்ள பச்சை வண்ணமான சக்தியிலிருந்து ஒரு நாடி உண்டாகி 2 தலையாய் விரிந்து ஒரு தலை மேலும் ஒரு தலை கீழும் செல்லுகின்றது. இந்த நாடியின் மூலமாய் அந்த சத்து மேலே செல்லும்போது பசுமை வண்ணமாயும் கீழே செல்லும்போது பீத வண்ணமாயும் செல்லுகின்றது. மேலே செல்லுவதினால் ஜீவர்களுக்கு ஜீவிப்பும் அதன் சாரம் கெட்டு கீழே செல்வதினால் ஜீவிப்பின்மையும் உண்டாகின்றது. மேலே செல்வதால் ஜீவிப்பு உண்டாகுவதால் காத்தல் தொழிலை உணர்த்துகின்றது. மேலே மேலே செல்லுகின்றதை விஷ்ணு வைகின்றும் போகின்றாது என்றும் கீழே செல்லுகின்ற போது சிரப்தியில் இருக்கின்றார் என்றும் சொல்லுகின்றது. கீழே செல்லும் நாடி முன் சொன்ன தொப்புள் நாடியுடன் கலப்பு உண்டாகி பிரம்மனுக்கு உஷ்ணத்தை தருகின்றது. அன்றியும் இந்த சதுரமான பையின் வலப்பாகத்தில் ஒரு பை உண்டு. அந்த பையில் அக்கினி நிரம்பி காரணமாய் இருக்கின்றது. அது புசித்த வஸ்துகளின் சத்தை கிரகித்து கொண்டு அந்த சத்தை மலமாக இடது பாகத்தில் சேர்த்து விடுகின்றது. கிரகித்த சத்தை முன் சொன்ன சிறப்பையில் சேர்க்கின்றது. இதை வடவாக்கினி என்றும் சொல்லுகின்றது. மேலும் இந்த வெள்ளை ஜலத்தை அக்கிரமின்றி சமப்படுத்தி பிரளயம் வராது காத்து கொண்டு இருக்கிறது. இதை உதாரக்கினி குறைவுபட்டு சரிப்தியில் ஜலத்தின் தரங்கெடுமானால் நோய் உண்டு என்கிறார் பெருமானார். இந்த பையாகிய சாணத்திற்கு மேல் 2.5 அங்குலத்தில் இருதயத்தில் மலர்ந்த வாழைப்பூ போல் ஒரு பை உண்டு. அது வெண்மையாக இருக்கும். இதை கைலாயம் என்று சொல்லுகின்றது. இந்த பையுள் முன் சொன்ன காற்றில் 16,000 கோடி பங்கில் ஒரு பங்காக வெகு நேர்மையாக அக்கினிமயமாய் ஒரு ஆவி இருக்கும். இதற்கு காரணாக்கினி என்று பெயர். இந்த அக்கினியை கால சந்திர மூர்த்தி என்பர். இப்பையின் அருகில் இடதுபுறத்தில் மலர்ந்த தாமரைப்பூ போல் ஒரு பை உண்டு. அந்த பை பசுமை வண்ணமாய் இருக்கும். அதற்கும் முன் சொன்ன வெண்மை பையுக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் காரண அக்கினி அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் சமப்படுத்தி வைக்கும். இந்த மலர்ந்த பையுக்கும் கீழ் இருக்கும் சிராப்தி பையுக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் அதற்கு உஷ்ணம் கொடுத்து நிலையில் வைக்கும். இதனால் ருத்திரனிடத்தில் அதாவது சிவனிடத்தில் விஷ்ணு பிறந்ததாக சொல்லுகின்றது. அதாவது நாம் புராணத்தில் என்ன பார்த்துருப்போம், சிவபெருமான் பிரகிருதியின் பிரம்ம ரூபமாக மாறுறாரு. அந்த பிரம்மத்தில் இருந்து ஒரு மாயமானவள் தோன்றுகின்றால். அந்த மாயமானவளுடன் புருஷனும் தோன்றுகின்றான். அந்த 2 பேரும் தவம் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு மேலே ஊற்று வருது. அதனால் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டதா போய் சொன்ன பார்த்தீங்களா? அது உண்மை என்னவென்றால் இந்த மலர்ந்த பையுக்கும் கீழிருக்கும் சிராப்தி பையுக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் அதற்கு உஷ்ணம் கொடுத்து நிலையில் வைக்கும். இதனால் சிவன் இடத்தில் விஷ்ணு பிறந்ததாக சொல்லுகின்றது. இந்த நாடி மூலமாக விஷ்ணு இடமாகிய ஜலத்திலும் பிரம்மன் இடமாகிய இந்திரத்திலும் உள்ள குற்றங்களை கண்டிப்பதால் ருத்திரனை சம்ஹார கர்த்தாவென்று சொல்லுவது. இந்த அக்கினி பையில் குண்டலி வட்ட நரம்பு ஒன்று உண்டு. அதில் 3ஆக பிரியும் கிளை உண்டு. அதன் மூலம் முதல் பிரம்மந்திரம் வரையில் இடம் வளம் நடுவென்று கத்திரி மாறலாய் பிராண அபானனுக்கு இடம் கொடுத்து ஊடுருவி நிற்கும். இந்நரம்புகளுக்கு சோம சூரிய அக்கினி என்று பெயர். இத்துடன் இல்லாமல் இந்த குண்டலினி வட்ட நரம்பின் அடியில் 2 நரம்பு வலத்தில் 5 கவர் உடையதாயும் இடத்தில் 6 கவர் உடையதாயும் இருக்கின்றது. வலத்தில் உள்ளது கணபதி என்றும் இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர் என்றும் பெயர் சொல்வது. மேற்படி 5 கவருடைய நரம்பிற்கு கீழ் நோக்கி கிருஷ்ண வண்ணமாய் இருக்கும். இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கும். இந்த அசைவால் அக்கினி பைக்கு ஆதாரம் உண்டாவதால் இதற்கு கணபதி என்று பெயர். மேற்படி 5 கவருடைய நாடிக்கு இடம் வளம் இரண்டிலும் சித்தி தத்துவம் புத்தி தத்துவம் உண்டு. இடத்தில் உள்ள 6 கவருடைய நாடிக்கு கீழ் அனந்த வண்ணமான நாடி ஒன்று உண்டு. இதற்கு மயூரம் என்று பெயர். இந்த நாடியின் அசைவால் 72,000 நாடியும் அக்கிரமின்றி நிலை பெறுகின்றபடியால் இதற்கு சேனாதிபதி என்றும் பெயர். மேலும் வலபுறத்து நாடிக்கு 62 மாத்திரையும் இடபுறத்து நாடிக்கு 42 மாத்திரையும் அளவு வித்தியாசம் இருப்பதால் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் சகோதரர்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் சிவனின் பிள்ளையாக சொன்னதற்கு காரணம் இதுதான். மேலும் வலதுபுறத்து நாடிக்கு 62 மாத்திரையும் இடதுபுறத்து நாடிக்கு 42 மாத்திரையும் அளவு வித்தியாசம் இருப்பதால் இவர்களை சகோதரர்களாக சொல்வதும் இன்றி மேற்படி ருத்திரனின் அம்சமாகவே சொல்லுகின்றது. இதயத்திற்கு மேல் 2.5 அங்குலத்திற்கு இடமான கண்டத்தில் மகேஸ்வரனும் அதற்கு மேல் 2.5 அங்குல அண்ணாக்கில் சதாசிவமும் அதற்கு மேல் 2.5 அங்குல உயரத்தில் புருவ மத்தியில் விந்துவும் அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் நாதமும் அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரவிந்துவும் அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரநாதமும் அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் திக்ராந்தமும் அதிக்ராந்தமும் துவாதசாந்தம் முதலான வைகளும் அதீதத்தில் சுத்த சிவமும் உள்ளது. மகேஸ்வர சாணம் முதல் விந்து சாணம் வரையிலும் முன்போல் இடம் நாடி தொழில் வண்ணம் முதலியவும் உள்ளன. நாதசானம் தொட்டு துவாதசாந்தம் வரையில் அனுபவ வெளிகளாகிய ஆகாச பேதமாய் இருக்கும். அதற்கு மேல் அதிகாரண மாத்திரமாய் ஆன்மா அனுபவத்தில் விளங்கும். மேலும் பிரம்மசானம் தொடங்கி சுத்த சிவசானம் வரையில் ஒரு ஸ்தம்பம். இருதயம் வரையில் வாயு நாடி வண்ணமாயும் அதற்கு மேல் அக்னி வண்ணமாயும் இருக்கும். அதன் அடியில் பருந்து வருவர நேர்மையாய் இந்திரிய கரணங்களுக்கு புலப்படாமல்
புலப்படாமல் அணுவுக்கு அணுவாய் ஜீவனுக்கு புலப்படாமல் அகண்டமாய் ஆன்மா காட்சியில் அருகே தோன்றுவதாய் இரண்டர நிற்கும் இதற்கு சிவகாரண பூரண ஸ்தம்பம் என்று பெயர். முன் சொன்ன இருதயாக்கினி பை அக்கிரமாய் விரிந்து விசேஷ அக்கினி ஜாவாலை விசிமரித்து கீழிருக்கும் சரப்தி பையில் இருக்கும் ஜலத்தை சுருட்டி கொள்ள ஜீவனுக்கு மரண காலம் நேரிடும். மேற்படி பை விரிவதற்கும் ஆதாரம் அருந்தல் பொருந்தல் இவை சமமானால் மிருத்தியும் நோயும் வராது என்று பெருமானார் குறிப்பிடுகிறார். இப்போது தெளிவாக தெரிந்திருக்கும் பார்வதி தேவி, காளி தேவி, லட்சுமி, சரஸ்வதி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இவர்கள் அனைவரும் முருகப்பெருமான், விநாயக பெருமான் போன்ற பிண்ட தத்துவம் என்று இந்த பிண்ட தத்துவத்தையும் அண்ட தத்துவமாக விளங்குகின்ற மூவர்களையும் இந்த பிண்ட தத்துவத்தையும் சேர்த்து கூட்டி புருஷன் பொண்டாட்டியாக்கி 18 புராணங்களை எழுதி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டவர்தான் வேத வியாசர் என்ற வியாச முனிவர். பெருமானார் சொல்கிறார், இதற்கு மேற்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டு இருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குரியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். பெருமானார் என்ன சொல்றார், நல்லா கவனிங்க. இதை நான் திரும்ப படித்தாதான் எனக்கு இன்னொரு முறை திருப்தி வரும். இதற்கு மேற்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குரியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய கூட சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணு அளவு கூட தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். இப்ப பிண்ட தத்துவத்தை பார்வதி, ஸ்ரீதேவி, மூதேவி, காளிதேவி, சரஸ்வதி, லட்சுமிலாம் பார்த்தோம். இதை எப்படி வியாச முனிவர் அண்டத்தில் காட்டினார் பார்த்தீங்களா? இதை தான் பெருமானார் சொல்றாங்க, அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். அது யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனிதனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். தெய்வத்துக்கு கைகால் முதலியன இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது விடுக்கின்றார்கள். இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டு இருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். இப்படி முன்னும் பின்னும் உளறிய பெரியவர்கள் அக்காலத்தில், அதாவது 1800களில் வாழ்ந்த வடலூர் பகுதியில் வாழ்ந்த தாத்தா பாட்டிகள் கிடையாது. அவர்கள் பெரியவர்கள் அல்ல, வயதோகிகள். அப்படின்னா இந்த கடவுளுக்கு கைகால் முதலிய உறுப்புகள் இருப்பதாகவே முன்னும் பின்னும் பெயரிட்டு கொண்டு உளறிய பெரியவர்கள் யாரென்றால் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்றவற்றை எழுதியவர்கள்தான் தெய்வத்திற்கு கைகால் முதலிய உறுப்புகள் உண்மையாக இருப்பதாகவே சொல்லி உளறிய பெரியவர்கள். எப்படியென்றால் தேவாரம் சொல்கிறது, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் என்று பாடுகிறது. அதாவது சிவபெருமான் அவர் காதில் தோடு அணிந்திருப்பதாகவும் அவர் எப்போதும் காளை மாட்டின் மீது வருவதாகவும் அவர் நெற்றியில் விபூதி பூசி இருப்பதாகவும் சொல்லுகிறது. மேலும் இன்னொரு பாடலில் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும் என்று ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் இருக்குமோ அதையெல்லாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருப்பதாக பாடுகிறது. திருவாசகம் அங்கு அதுதன்னில் அடியவர்க்கு ஆக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் என்று பாடுகிறது. அதாவது மதுரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காலத்தில் சிவபெருமான் இந்த வெள்ளத்தை அடைப்பதற்காக தலையில் மண் சுமந்தார், அப்புறம் பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று திருவாசகம் பாடுகிறது. இதே திருவாசகம் போற்றி திரு அகவலில் சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என்று பாடுகிறது. கடவுள் தனது சடையில் கங்கை நதியை மற்ற எல்லா நதிகளையும் விட்டுவிட்டு கடவுள் தனது தலையில் கங்கை நதியை தரித்து வைத்திருப்பதாக போற்றுகிறது. மேலும் பல பாடலில் கடவுளுக்கு கைகால் முதலிய உறுப்புகளும் இன்னும் சில உறுப்புகளும் மர்ம உறுப்புகளும் இருந்ததாக இந்த திருவாசகமும் இந்த தேவாரமும் திருமந்திரமும் பதிவு செய்கிறது.
திருமந்திரம் சிவனோடு ஓக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தொன்று பொன்னொலி மின்னும் தவணை சடைமுடி தாமரை யானை என்று திருமந்திரமும் கடவுளுக்கு நீண்ட கூந்தல் இருப்பதாக பாடுகிறது. திருப்புகழ் எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக, மகனே வருக, என் ஆருயிர் வருக, அபிராம என்றவுடன் முருகன் மயிலில் வந்தான் என்று திருப்புகழ் புலம்புகிறது. முருகபெருமான் பிண்ட தத்துவம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். இந்த நூல் மட்டுமல்ல, சைவம், வைணவம், கௌமாரம், காணேதிபத்தியம், சாதேக்கியம், சௌரம் முதலான 6 சமயங்களும், இந்த 6 சமயங்களுக்காக எழுதப்பட்ட நூல்களும் கடவுளுக்கு கைகால் முதலிய உறுப்புகள் உண்மையாக இருப்பதாகவே சொல்லி இருக்கிறது. இப்போது தெளிவாக தெரிந்திருக்கும், கடவுளுக்கு கைகால் முதலிய உறுப்புகள் உண்மையாக இருப்பதாகவே சொல்லி உளறிய பெரியவர்கள் யார் என்று. சரி, வாங்க நாம இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இதற்கு மேற்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குரியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட தத்துவத்தை அண்டத்தில் காட்டினார்கள். யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவாகவும் ஒரு மனிதனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். தெய்வத்திற்கு கைகால் முதலியன இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டு இருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். உளறிய பெரியவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டது. ஆனால் இந்த பெரியவர்களையும் உளர வைத்த ஒருவன் இருக்கிறான். அவன்தான் ஆதியிலே மறைத்த ஓர் வல்லவன் என்று பெருமானார் சொல்கிறார். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை என்கிறார் பெருமானார். ஆதியிலே இதை மறைத்த வல்லவன் யாரென்றால் அந்த வல்லவன் வேறு யாரும் அல்ல. அனாதியில் ஆன்மாக்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நோக்கி தவம் செய்து 5 தொழிலையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் உண்மை கடவுளை மறைத்து சமய மதத்தை தோற்றுவிக்க முயற்சி செய்த காலத்தில் பிண்ட லட்சணத்தையும் அண்ட லட்சணத்தையும் ஒன்றாக கூட்டி கைலாசம் என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம், கைகால் முதலியவையும் ஒரு மனிதனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக 18 புராணங்கள் மூலம் சொல்லி அதன் அடிப்படையில் ஆலயங்கள் அமைத்து அன்று தொட்டு இன்று வரை ஆன்மாக்களை எல்லாம் ஏமாற்றிய வல்லவன் மூவர்களான பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சிவன் முதலானவருக்கு முழு நேர ஏவல் செய்த இந்த உலகத்தை நீ ஏமாத்தலாம். ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு. இப்படி முகமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கல. அந்த முகமூடியை நான் கழட்டி நீ யாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ற. இவன்தான் அந்த ஆதியிலே மறைத்த வல்லவன். அவன் பூட்டிய அந்த பூட்டை அடித்து உடைத்தது சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவருட்பிரகாச வள்ளலார்தான். ஏனென்றால் இந்த பூமியிலே கடவுளுக்கு கைகால் முதலிய உறுப்புகளும் பிற உறுப்புகளும் மர்ம உறுப்புகளும் இருப்பதாக நமக்கெல்லாம் போதித்து நம்மையெல்லாம் ஏமாற்றியவன், இந்த பிண்ட தத்துவத்தை வெளியில் காட்டி ஏமாற்றியவன் வியாத வியாசர் என்ற வியாச முனிவன்தான். இவன் எழுதிய கட்டுக்கதைகளை வைத்துதான் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், கந்த புராணம் போன்றவைகளும் உண்மையை அறியாது எழுதப்பட்டது.
உண்மையில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் வருகின்ற கதாபாத்திரங்களான ராமர், சீதை, அனுமன், ராவணன் போன்றவரெல்லாம் பூமியில் வாழ்ந்தவர் கிடையாது. இதுபோல் மகாபாரத கதாபாத்திரங்களும் வியாச முனிவர்களின் உருட்டுகள்தான். இவன் பூட்டிய அந்த பூட்டை திறக்க தெரியாமல், இவன் மறைத்ததை கண்டுபிடிக்க முடியாமல் பின்னாளில் தேவாரத்தை எழுதிய பெரியவர்களும். முக்கியமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ராமாயணம் மகாபாரதம் இரண்டும் இதிகாசங்கள். இதுல வர்ற ராவணன், ராமன், அப்புறம் சீதை, இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் புராண கட்டுக்கதைகள் தெரியும். பின்னாளில் தேவாரத்தை எழுதிய பெரியவர்கள் ராவணன் உண்மையாகவே இந்த பூமியில் இறந்தான் என்று நினைத்து ராவணன் மேலது நீரு, என்ன தகுவது நீரு, பராமணமாவது நீரு என்று வியாசன் கூறிய பொய்களை உண்மை என்று நினைத்து இந்த தேவாரத்தை எழுதிய பெரியவர்களும் பாடிவிட்டார்கள். திருவாசகத்தை எழுதிய பெரியவரும் அடிமுடி தேடிய புராண கதையை உண்மை என நினைத்து ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யான் பாட கேட்டேயும் என்று திருவண்ணாமலை கோயிலை அடிப்படையாக வைத்து பாடியிருக்கிறார்கள். அடிமுடி தேடிய புராணத்தை திருமந்திரமும் உண்மை என நினைத்து இதே தவறை செய்து இருக்கிறது. அடிமுடி தேடல் அதிகாரத்தில் பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன, பிரம்மன்மால் தங்கள் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிருக்க அரணடி தேடி அரற்றுகின்றார் என்கிறது திருமந்திரம். இத்துடன் இல்லாமல் வேத வியாசர் எழுதிய அத்துணை புராண பொய்களையும் தமிழாக்கம் செய்திருக்கிறது. வேத சிறப்பு, ஆகம சிறப்பு, குரு பாரம்பரியம், லிங்க புராணம், தக்கன் வேள்வி, எலும்பும் கபாலமும், அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஆத்மலிங்கம், ஞானலிங்கம், 12 ஜோதிலிங்கம் என அப்படியே தமிழாக்கம் செய்து இருக்கிறது. இதைதான் நான் உரை செய்ததாக திருமூலர் கூறுகிறார். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே. இதுபோல் திருவிளையாடல் புராணமும் பெரிய புராணமும் 18 புராணத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமானார் சொல்கிறார், பெரிய புராணத்தில் குறித்த 63 நாயன்மார்களும் மற்ற நாயன்மார்களும் தத்துவங்களை அழிய வேறில்லை. அதை விசாரித்து அனுஷ்டித்தால் அது ஒவ்வொரு சித்தியை கொடுக்கும். இதுபோல் சைவத்தில் சொல்லுகின்ற சௌராதி சண்டை பரியந்தமும் தத்துவமேயாம். நாம் 18 புராணங்களில் இன்று பார்த்தது இந்த புராணம்தான். சைவ புராணம், விஷ்ணு புராணம் முதலிய யாவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்கள். சூரபத்மன் யுத்தம் முதலிய யுத்தங்களும் தத்துவ சம்ஹாரங்களே. இதுபோல் மாணிக்க வாசக சுவாமிகளின் முதலிய மகான்களின் சரித்திரமும் தத்துவ சித்தியே. மாணிக்க வாசக சுவாமிகளும் 63 நாயன்மார்களும் மனிதரல்லர், தத்துவங்கள். தேவாரம், திருவாசகம் முதலியவைகள் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல. சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம். நால்வர்கள் உண்மையாகவே மனிதர்களாக இருந்திருந்தால் வள்ளலார் போல வியாத வியாசரின் புராண உருட்டுகளை கண்டுபிடித்து இருப்பார்கள். சித்தர்கள் இந்த தேவார திருவாசகத்திற்கு மேற்கோள் வேண்டுவதன் பொருட்டு சில பாடலும் செய்து புராணத்தில், இந்த வார்த்தை கவனிக்கணும், ஏன்னா திருமந்திரம் அடிமுடி தேடிய கதையை புராணத்தை சொல்லுது, திருவாசகம் சொல்லுது. அதுபோல மண்ணுக்காக பிட்டு சுமந்த கதையை சொல்லுது. பல புராண கதையை திருமந்திரம் திருவாசகம் பதிவு செய்து. அதுதான் பெருமானார் சொல்றாங்க, சித்தர்கள் இந்த தேவார திருவாசகத்திற்கு மேற்கோள் வேண்டுவதன் பொருட்டு சில பாடலும் செய்து புராணத்தில் மேற்குறித்தபடி பெயரிட்டு அவர்கள் செய்ததாக பரிச்சயம் செய்ததே தவிர உண்மையல்ல. இதுபோலவே திருவிளையாடல் புராணமும் பாரத பாகவங்களும் அமைத்துக் கொள்க. ஒருவாறு கணபதி சுப்பிரமணிய சாமிகளும் தத்துவங்களை தவிர வேறல்ல. புராணங்களில் இருப்பதெல்லாம் தத்துவ சம்மாரமே பொய் என்கிறார். இதனது உண்மை சுத்த சன்மார்க்கத்தில் விவரமாய் வெளியாகும் என்கிறார் பெருமானார். இப்போது உங்கள் அனைவருக்கும் விவரமாய் வெளியாகும். இது மட்டுமல்லாமல் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் இவற்றிற்குரிய தாத்பரியங்களும் உண்மைகளும் சுத்த சன்மார்க்கத்தில் பகிரங்கமாய் வெளிப்படும் என்கிறார். எப்படி பகிரங்கமாய் வெளிப்பட்டு கொண்டு இருப்பதை பாருங்கள். பெருமானார் சொல்கிறார், சமய மத சாத்திரங்களில் அநேக இடத்தில் பிழைகள் நேர்ந்திருக்கின்றன. அதற்கு காரணம் இவற்றை ஏற்றியவர்கள் மாயையின் சம்பந்தத்தை அடைந்திருந்தவர்கள். ஆகையால் முன்னுக்கு பின் மறைப்புகள் உண்டு, தப்புக்கள் நேரிட்டிருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். மாயையை வென்ற சுத்த ஞானிகளாலேயே பிழையற ஏற்ற முடியும். அந்த பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் வெளிப்படும் என்கிறார். இதுவே சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலம். அதனால் சமய மதத்தின் அனைத்து பிழைகளும் வெளிப்பட்டு விட்டது. ஏன் வியாச முனிவர் உண்மை கடவுளை மறைத்து இப்படி ஒரு காரியத்தை செய்தார் என்றால், பெருமானார் சொல்கிறார், மேற்குறித்த மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சித்தி கற்பனைகளாகிய சமய மத மார்க்கங்களை அனுஷ்டித்து அவர்களையே கர்த்தாக்களாக வணங்கி வழிபாடு செய்து வருகின்ற இதுவரையும் உள்ள ஆன்மாக்கள் மேற்குறித்தவர்களது பத பிரதாப்தியை லேசம் பெற்று கொண்டார்கள். இப்படி மூவருக்கு ஏவல் செய்தால் அவர்களின் பதவிகளை அனுபவிக்கலாம் என்று
கருதிதான் முழுநேர ஏவல் செய்து நம்மையெல்லாம் இத்தனை ஆயிரம் காலமாக மூடனாக்கி உள்ளான். ஆனால் இந்த சமய மதங்களில் ஏகதேச கர்ம சித்திகளை மட்டும் கற்பனையாக சொல்லி இருக்கிறார்கள் என்கிறார் பெருமானார். இந்த உலகத்தில் உள்ள எந்த சமய மதங்களிலும் யோக சித்தி, ஞான சித்தி முதலியவை சொல்லவில்லை. சமய மதங்களில் ஏகதேச கர்ம சித்திகளை அதுவும் கற்பனையாக தான் சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருஷம் 8 வருஷம் பிரயாசம் எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும். ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடைய போகின்ற பெரிய பிரயோஜனம் போய்விடும் என்கிறார் பெருமானார். ஆனால் பெருமானார் சொல்கிறாங்க, சமயவாதிகள் தான் இப்படி உளறி இருக்கிறார்கள் என்றால் சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்டிருந்த பெரியவர்களும் உண்மை அறியாது முன்னும் பின்னும் ஒன்று கிடக்க ஒன்றை உளறி இருக்கிறார்கள் என்கிறார் பெருமானார். அதனால் நீங்கள் அதை ஒன்றையும் நம்ப வேண்டாம் என்கிறார். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை என்கிறார். ஆனால் வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்று உழையவர்கள் யார் என்றால் அத்வைதத்தை நிறுவிய கௌடபாதகரும் சங்கராச்சாரியாரும், வசிஷ்டாத்வைதத்தை நிறுவிய ராமானுஜரும், இது போன்ற இன்னும் சிலரும். இவர்களை தான் பெருமானார் சமயவாதிகள் தான் இப்படி உளறி இருக்கிறார்கள் என்றால் சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்டிருந்த பெரியவர்களும் உண்மையை அறியாது சமயவாதிகள் போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகிறார்கள். ஆதலால் நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை என்கிறார். இப்ப நாம காணொளியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பெருமானார் வாலிப பருவத்தில் இருந்தபோதே சுத்த சன்மார்க்கத்தின் தனி தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த ரகசியங்களை எனக்கு தெரிவித்தார் என்று தான் கைப்பட எழுதிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பத்தில் தெரிவிக்கின்றார். பெருமானார் தெரிவித்ததை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். பெருமானார் சொல்கிறார், சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, எனக்கு வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலப்பட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அந்த சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகப்பங்கள் என்றும் அந்த சமயங்களில் பலப்பட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அந்த சமயாசாரங்களை சிறிதும் அனிட்டியாமற்றடை செய்வித்து அருளினீர். அன்றியும் வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலப்பட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்து அருளினீர். சரி, வள்ளலாருக்கு இயற்கை உண்மை கடவுள் இந்த ரகசியங்கள்லாம் தெரிவித்தார். அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவர் தயவோடு இருந்தார், கருணையோடு இருந்தார். அவருக்கு ஆண்டவருக்கு செல்ல பிள்ளையாக விளங்கினார், அந்த ரகசியங்கள்லாம் தெரிவித்தார். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட இந்த ரகசியங்கள் எல்லாம் இப்போது நாம் தெரிந்து கொண்ட காரணம் எப்படி? பெருமானார் ஒரு இடத்தில் சொல்கிறார், ஆண்டவருக்கு உரிமை இல்லாத போது உங்களுக்கு கண்டமாக தெரிவிப்பார், மறுபடியும் உரிமை வந்துவிட்டால் உங்களுக்கு அகண்டமாக தெரிவிப்பார் என்றார். இந்த காணொளியை பார்த்த நாம் அனைவரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு உரிமையானவர் என்பதை நினைத்து நாம் பெரும் மகிழ்ச்சியை கொள்ள வேண்டும். வியாத வியாசரின் புராண உருட்டுக்கள் அம்பலமானது, அவன் பூட்டிய பூட்டு அடித்து நொறுக்கப்பட்டது. இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்ததோடு மட்டுமில்லாமல் அறிவை விளங்கி கொண்ட அனைத்து ஆன்மாக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.